அத்தியாயம் 32 முதல். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயுதேவரே, மோட்சத்தின் நிலை பற்றிய ஞானத்தை நேருக்கு நேர் எளிதில் அறியலாம்படியான சுலபமான அனுஷ்டானம் எது? அதை பற்றியும் அதை பெறுவதற்கான சாதனம், அதாவது உபாயம் பற்றியும் நாங்கள் எளிதில் அறியும் வண்ணம் எடுத்துக் கூற வேண்டும். தயை புரியுங்கள். வாயு பகவான் கூறுகிறார், சிவபிரானால் உயர்ந்த தர்மம் இதுதான் என்று எது அருளப்பட்டதோ அதுவேதான் உயர்ந்த அனுஷ்டானம். சிவபிரானால் உயர்ந்த தர்மம் இதுதான் என்று எது அருளப்பட்டதோ அதுவேதான் உயர்ந்த அனுஷ்டானம். அது கைகூடுமேயானால் முக்தியை அருளும் சிவபிரான் கண்ணெதிரில் தரிசனம் அருள்வார். அந்த உயர்ந்த தர்மம் 5 பருவங்களுக்கேற்ப 5ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை முதலில் அறிய வேண்டும். அந்த 5 பருவங்கள் எவை தெரியுமா? அவையாவன கிரியை, அதாவது செய்தல், தபம், ஜபம், தியானம், ஞானம் என்பன. கிரியை, தபம், ஜபம், தியானம், ஞானம் என 5. இவை அதன் முறைப்படி ஒன்றை விட அடுத்ததென உயர்வானவை. இந்த உயர்ந்த சாதனங்களால் பெறும் தர்மம் உயர்ந்த தர்மமாக கொள்ளப்படுகிறது. சில இடங்களில் புலப்படாத ஞானமே, அதாவது அபரோக்ஷ ஞானமே புலப்படும்படியான ஞானமாகி, அதாவது பரோட்ச ஞானமாகி முக்தி அளிப்பதாகவும் ஆகலாம். வேதங்களில் கூறப்பட்ட வைதிக தர்மம் பரம் அபரம் என இருவிதமாகும். தர்மம் என்ற சொல்லால் குறிக்கப்படும் பொருளும், அதாவது செல்வமும் உயர்ந்த பெரும்பேர்களில் ஒன்றுதான் என்பதற்கு ஆதாரம் வேதமே. யோகம் வரையிலான உயர்ந்த தர்மம் அனைத்தும் வேதாந்தங்களான உபரிடதங்களில் விளக்கப்பட்டுள்ளன. இது பரம் என்கிற உயர்ந்த தர்மம். அபர தர்மம் என்று கூறப்பட்ட அபரம தர்மம் என்று கூறப்பட்ட இவ்வுலக தர்மவியல் வேதங்களின் முதற்பாகமான சம்ஹிதையில் மந்திரங்களாக கூறப்பட்டுள்ளது. உலகியலில் கட்டுண்டு தவிக்கும் பசுக்களான ஜீவான்மாக்களுக்கு வேதத்தின் உச்சியான உபரிடதங்களில் கூறப்பட்ட பரம தர்மத்தில் தகுதியில்லை. உயர்ந்ததான முக்தியை தரக்கூடிய பரம தர்மத்திற்கு எதிர்த்தட்டான அபரம தர்மத்தில், அதாவது உலகியல் தர்மத்தில் அனைவருக்கும் அதிகாரம், தகுதி உண்டு. வேள்வி, ஹோமம் முதலியனவே உலகியல் தர்மங்களாகும். இது அனைவருக்கும் பொதுவானது. ஆகவேதான் அதனை அபரம தர்மம், அதாவது முக்தி வரை அளிக்க இயலாத உலகியல் அறம் என்கின்றனர். ஸ்வர்க காமோ அஸ்வமேதேன யஜத, சொர்க்கம் விரும்புபவன் அஸ்வமேத வேள்வியை செய்ய வேண்டும் என்பது போல்வன. அதனால் உலகியல் தர்மம் குறைவானது என்றில்லை. முக்தி தர்மத்திற்கு இதுவே உயர்ந்த சாதனம். இதை தர்மசாஸ்திரங்கள் நன்கு விளக்கி கூறுகின்றன. சிவபரம்பொருளால் கூறப்பட்ட உயரிய தர்மமே உயர்ந்த அனுஷ்டானம் எனப்படுகிறது. இதிகாச புராணங்கள் இதனை நன்கு விளக்கி இருப்பினும் சைவ சாஸ்திரங்கள் இதனை மென்மேலும் நன்கு விளக்கி கூறுகின்றன. இதன் மூலம் தான் சிவனாரது முழு உண்மை பெருமையினை நன்கு அறியலாகிறது. மேலும் இதை பெறுவதற்கான முறைகள், தகுதி ஆகியவைகளும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன. சைவ ஆகம சாஸ்திரங்களும் ஸ்ருதி சம்பந்தமானவை, அதாவது ஸ்ரௌதம். வேதங்களை விடுத்து தனித்து நிற்பவை, அதாவது அஸ்ரௌதம் என இருவகைத்தன. சைவ ஆகம சாஸ்திரங்களும் ஸ்ரௌதம், அஸ்ரௌதம், அதாவது ஸ்ருதி சம்பந்தமானவை ஸ்ரௌதம், வேதங்களை விடுத்து தனித்து நிற்பவை அஸ்ரௌதம் என இருவகைத்தன. வேதங்களை விடுத்து தனித்து நின்று கூறும் சிவாகமங்கள் முதலில் 10 வகையாக இருந்து பின் 18 ஆயின. இவை காமிக ஆகமம் போன்ற பெயர்கள் கொண்டவை. வேதங்களின் சாரமாயுள்ள சைவ சாஸ்திரங்கள் 100 கோடியாக பரந்துள்ளன. அவற்றில் தான் உயர்ந்ததான பாசுபத விரதம், பாசுபத ஞானம் முதலியன கூறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு யுகங்களிலும் தோன்றும் சீடர்களுக்கு இதை உபதேசிப்பதற்காகவே சிவபரம்பொருள் தானே யோகாச்சாரியர்களாக திருவதாரம் செய்து இச்சிவாகமங்களை அவர்களுக்கு உபதேசிக்கிறார். அதனால் இச்சிவாகமங்கள் நன்கு பிரகாசம் அடைகின்றன. இச்சைவ சாஸ்திரங்களை சுருக்கமாக கூறி விளங்க வைத்த மகர்ஷிகள் 4. அவர்கள் ருரு முனிவர், ததீசி முனிவர், அகஸ்தியர், உபமன்யு என்பவர்களே. இவர்களை பாசுபதர்கள் என்று அழைப்பர். சைவ சம்ஹிதைகளை பரப்பியவர்கள் என்றும் இவர்களை புகழ்வார்கள். இவர்களது பரம்பரையில் வந்த குருமார்கள் 100,000 என்று பல்லானோர்கள் ஆவார்கள். பாசுபத சித்தாந்தத்தில் கூறப்பட்ட உயர்ந்த தர்மங்கள் 4. அவை சரியை, கிரியை, வித்யை, யோகம் என 4 பாதங்கள். இந்4 பாதங்கள் கொண்ட பாசுபத யோகம் நிச்சயமாக சிவனாரின் தரிசனம் தந்துள்ளம் தகைமெத்து என்பதனால் இது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இதுவே உயர்ந்த அனுஷ்டானமும் கூட. இதில் பிரம்மதேவரால் கூறப்பட்ட சில பல உபாயங்களும் உள்ளன. சிவபரம்பொருளால் கூறப்பட்ட 8 திருநாமங்களை கொண்ட சிவயோகத்தினால் சிவபரம்பொருளின் உண்மை அறிவு, தெளிவு விரைவில் கிட்டும். இதனால் மனிதன் விரைவிலேயே உறுதியான மெய்யறிவை, அதாவது நிச்சயமாக மெய்யறிவை பெறுகிறான். இவ்வறிவை பெற்றவனிடம் சிவபிரான் மிகுந்த கருணை கொள்கிறார். அவர் அருளால் அவர்தான் வணங்குதலாகிற சிவயோகத்தினால் அவன் சிவனாரை நேருக்கு நேர் காணும் தேர் பெறுகிறான். இம்மெய்யறிவினால் உலகியல் தடைகள் விடுபடுகின்றன. தடைகள் தளரவே அவன் உலகியலில் இருந்து விடுதலை பெற்று சிவனாகவே ஆகிறான். இதுதான் பிரம்மதேவர் கூறிய எளிய வழி. இதை பற்றி பின் விளக்குகிறேன். சிவபரம்பொருளின் 8 திருநாமங்களாவன சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர், சம்சார வைத்தியர், சர்வஜர், பரமாத்மா. இவ்வெட்டெழுத்து
இவ்வெட்டு திருநாமங்களும் சிவபரம்பொருளையே குறிப்பன. இவ்வெட்டு திருநாமங்களில் முதல் 5 திருநாமங்களும் சாந்தியாதீதம் முதலிய 5 கலைகளுடன் தொடர்புடையவை. அதாவது சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர் என்ற 5ம் சாந்தியாதீதம் முதலிய 5 கலைகளுடன் தொடர்புடையன. இந்த 5 உபாதிகளும் அதாவது கருத்துக்களும் சதாசிவன் முதலிய 5 தத்துவங்களையும் குறிப்பன. வேறுபடுத்தி காட்டக்கூடிய இக்கருத்துக்கள் நீங்கவே மனதில் தோன்றும் வேறுபாடுகளும் மறைகின்றன. இந்த வேறுபாடு நீங்கிய நிலையே நித்தியமான உறுதியான நிலையாகும். அதாவது நிலையான உறுதியான நிலையாகும். ஆனால் இந்த நிலையை அடைபவர்கள் நிலையானவர்கள் இல்லையே. இந்த பதங்கள் நிலை மாறுமானால் அந்நிலையை அப்பதத்தை பெற்றவன் முக்தனாகிறான். பரிவர்த்தனமான மாறுதலுக்கு பிறகு மறுபடியும் வேறு ஆன்மாக்களுக்கு அந்த பணி அதாவது அந்த நிலை பெறுதல் கூறப்படுகிறது, அந்த பதவி பெறுதல் கூறப்படுகிறது. அவ்வாறு பதவி பெறுபவர்களுக்கு முதலில் கூறிய 8 திருநாமங்களில் முதல் 5 திருநாமங்கள் நிச்சயமாக விதிக்கப்படுகின்றன. மூல காரணத்தை ஏற்பதால் சம்சார வித்யா, சர்வஜ்ஞா, பரமாத்மா என்கிற 3 கருத்துக்களையே உறுதி செய்து சிவத்திலேயே ஒன்றிவிடுகின்றனர். அநாதிமலத்தின் சேர்க்கை இயல்பாகவே அவரிடம் முதலில் இருந்தே இல்லை. மேலும் அவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர். ஆகவேதான் சிவம் என அழைக்கப்படுகிறார். அநாதிமலத்தின் சேர்க்கை இயல்பாகவே அவரிடம் சிவனிடம் முதலில் இருந்தே இல்லை. மேலும் அவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர். ஆகவேதான் சிவம் என அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் ஈஸ்வரன். அனைத்து நற்குணங்களுக்கும் ஒரே கொள்கலன். ஆகவே சிவன் என அழைக்கப்படுகிறார். சிவபரம்பொருளின் உண்மை பொருளை நன்கு உணர்ந்தவர்களால் 23 தத்துவங்களிலும் பிரகிருதி உயர்வானது என கூறப்படுகிறது. இந்த பிரகிருதியை காட்டிலும் புருஷன் உயர்ந்தவன். அவன்தான் 25வது தத்துவமாக கூறப்படுகிறான். இத்தத்துவத்தை தான் வேதங்களில் முதலில் உச்சரிக்கின்றனர். அதுவே ஓங்காரம் எனப்படும். தத்துவம் சொல்லப்படும் பொருள் சொல். இதன் தொடர்பு போல்தான் ஓங்காரத்திற்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது தத்துவம், சொல்லப்படும் பொருள் அதாவது வாட்சியம், சொல் வாசகம். இந்த 3இன் தொடர்பு போல்தான் ஓங்காரத்திற்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது ஓங்காரம், வாசகம், புருஷன், வாட்சியம். இதன் உண்மை பற்றிய முழு எறிவும் வேதங்களினாலே தான் அறியப்பட முடியும். வேதாந்தங்களின் முடிவும் இதுதான். புருஷன் என்று அழைக்கப்படுபவனும் பிரகிருதியோடு அதாவது இந்த உலகியலோடு தொடர்பு உடையவனே. ஆகவே இவனை விட எந்த பரம புருஷன் உயர்ந்தவனோ அவரையேதான் மகேஸ்வரன் என்கிறோம். உலகியலான பிரகிருதி, அதில் தலையுண்ட ஜீவனான புருஷன் ஆகிய 2ம் பரம புருஷரான மகேஸ்வரருக்கு அதீனமானவை. இவை இரண்டையும் நடத்தி செல்பவர் அந்த பரமபுருஷரான சிவனாரே. தொன்று தொட்டு அழிவின்றி இருக்கும் முக்குணமய தத்துவமே பிரகிருதி ஆகும். இப்பிரகிருதியை தான் மாயை என்கிறோம். இம்மாயை எந்த இறைவனுடைய சக்தியோ மாயைக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவன் தான் மகேஸ்வரன் ஆகும். மகேஸ்வரருடைய தொடர்பு கொண்டு எவர் மாயை என்னும் பிரகிருதியில் க்ஷோபத்தை அதாவது கலக்கத்தை, மாறுபாட்டை தோற்றுவிக்கிறாரோ அவரைத்தான் அனந்தன் அதாவது விஷ்ணு என்கிறார்கள். அவரையேதான் காலாத்மா அதாவது காலத்தையே ஆன்மாவாக உடையவர், பரமாத்மா முதலிய திருப்பெயர்கள் கொண்டு அழைக்கிறோம். அவரையே ஸ்தூலம் அதாவது பெருத்தவர், சூக்ஷ்மம் நுண்ணியர் என்றும் அழைக்கிறோம். துக்கம், துக்கத்தின் காரணம் இரண்டையும் ருத்து என்பனர். இந்த இரண்டையும் எந்த இறைவன் விரட்டி அடிக்கிறாரோ அவரையே சார்ந்தவர்கள் ருத்ரம் என்கின்றனர். துக்கம், துக்கத்தின் காரணம் இந்த இரண்டையும் எந்த இறைவன் விரட்டி அடிக்கிறாரோ அவரையே சார்ந்தவர்கள் ருத்ரன் என்கின்றனர். இவரை அனைத்திற்கும் பரம காரணர். தத்துவங்கள் மொத்தம் 36. கலை, காலம், நியதி, வித்தியை, ராகம், பிரகிருதி, குணம் இவை 7. தன்மாத்திரைகள் 5, அறிவு புலன்கள் 5, நுகர் புலன்கள் 5, அந்தக்கரணங்கள் 4, சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் என்கிற 5 விஷயங்கள், ஆகாயம், வாயு, ஒளி, நீர், நிலம் என்கிற 5 பூதங்கள் ஆக தத்துவங்கள் 36. கலை தத்துவம் முதல் பூமி அதாவது நில தத்துவம் வரையிலான 36 தத்துவங்களுள் அவரது திருமேனி, புலன் முதலியவற்றில் உள்ள சோம்புதல் என்கின்ற சோம்பேறித்தனம் அதில் இல்லை. ஆகவே அவரை ருத்ரன் என்கின்றனர். உலகில் விளங்கும் தந்தை தனையன் என்கிற உறவு முறை அனைத்திற்கும் இவரே தந்தையாகிறார். ஆகவே இவரை பிதாமகர் என்பர் அதாவது பாட்டனார் என்பர். நோய் நாடி, நோய் முதல் நாடி அதற்கான மருந்தளித்த நோயை குணப்படுத்தும் மருத்துவர் போல் சிவபரம்பொருள் அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்ப அவரவர் தகுதிக்கு ஏற்ப முக்தி நாட்டத்தையோ போகத்தையோ அளித்து முடிவில் உலகியல் என்கிற பெரு நோயை வேரோடு களைந்து அந்த ஜீவாத்மாவை முக்திக்கு தகுந்தவன் ஆக்குகிறார். ஆகவே உண்மை அறிவு சான்றோர்கள் அவரை சம்சார வைத்தியர் என்கின்றனர். உலகியலில் நிற்கும் 10 நுகர்பொருட்களையும் நன்கறிந்து கொள்ளவே இறைவன் 10 புலன்களையும் தந்துள்ளான். இருந்தும் ஜீவான்மா முக்காலங்களிலும் நிகழும் ஸ்தூல சூக்ஷ்ம பொருட்களை பற்றி நன்கு அறிந்து கொள்ளவில்லையே. என் தெரியுமா, மாயை என்கிற உலகியல் அந்த ஜீவான்மாவை மும்மலங்களால் முடிவிடுகிறது. ஆனால் சிவபரம்பொருளோ அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிவிக்கும் சாதனமான புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக அதாவது புலன்கள் இன்றியே எந்த ஒரு பொருள் எந்த ரூபத்தில் உள்ளது,
எந்நிலையில் உள்ளது என்பதை துல்லியமாக அதே ரூபத்தில் அதே நிலையில் நன்கு காண்கிறாரே, ஆகவேதான் அவரை சர்வஜர், அதாவது முற்றுமுணர்ந்தவர் என்கின்றனர். சிவபரம்பொருளோ அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிவிக்கும் சாதனமான புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக, அதாவது அப்புலன்கள் இன்றியே எந்த ஒரு பொருள் எந்த ரூபத்தில் உள்ளது, எந்நிலையில் உள்ளது என்பதை துல்லியமாக அதே ரூபத்தில் அதே நிலையில் நன்கு காண்கின்றாரே, ஆகவேதான் அவரை சர்வஜர் என்கின்றனர். இச்சிவபரம்பொருளே இந்த அனைத்து திருக்குணங்களும் கொண்டவர். அனைத்தின் உள்ளுரையான ஆன்மாவும் இவரே. இவரை தவிர வேறு தனித்ததொரு ஆன்மா என்பதில்லை. ஆகவேதான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நீக்கமர விளங்கும் சிவனாரை பரமாத்மா என்கின்றனர். அதனால் ஜீவனானவன் நல்லதொரு குருவின் வாயிலாக இவ்வெட்டு திருநாமங்களின் உட்பொருளை நன்கறிந்து கொண்டு சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர் என்கிற 5 திருநாமங்கள் மூலம் நிவர்த்தி முதலிய 5 கலைகளின் முடிச்சுக்களை முறையே அவிழ்த்தறிந்து குணங்களுக்கு ஏற்ப சோதனம் செய்து குணிதனாக, அதாவது குணவானாக ஆகி முறைப்படியான பிராணாயாமத்தால் தடைபடாத பிராணன் மூலம், அதாவது இந்த பிராணவாயு மூலம் இதயம், கண்டம், தாலு, அதாவது நாக்கு, புருவ நடுவு, பிரம்மரந்திரம் என்கிற உச்சி என்பதோடு சேர்த்து 8 சக்கரங்களையும் பேதித்து, அதாவது உடைத்து சுழுமுனை என்கிற நாடி மூலம் தனது ஆன்மாவை சகஸ்ராரம் என்கிற சக்கரத்தினுள் எடுத்துச் செல்ல வேண்டும். அதன் நிறம் வெளுப்பு. அது இளஞ்சூரியனைப் போல, உதய சூரியனைப் போல இளஞ்சிவப்பு கிரணங்களால் அழகாக கீழ் நோக்கி உள்ளது. அந்த சகஸ்ராரம் என்கிற சக்கரத்தின் 50 தளங்களிலும் ஆ முதல் ஷாவரையிலான பிந்துவோடு கூடிய அக்ஷரங்கள் உள்ளன. இதன் மத்திய பாகத்தில் வட்டவடிவமான சந்திரமண்டலமே உள்ளது. இந்த சந்திரமண்டலம் குடை வடிவானது. இது 12 தளங்கள் கொண்ட மேல் நோக்கி விளங்கும் தாமரையை மூடி நிற்கிறது. அந்த தாமரையின் கர்ணிகையான, அதாவது தாமரையின் பொகுட்டான நடுப்பகுதியில் இன்னல் போன்று விளங்கும் முக்கோண யந்திரம் உள்ளது. அந்த யந்திரத்தின் நாற்புறமும் அமுதக்கடல் சூழ்ந்திருப்பதால் அது மணித்வீபம் போன்ற வடிவு பெறுகிறது. அந்த மணித்வீபத்தின் நடுப்பகுதியில் மணிமயமான ஒரு பீடம் உள்ளது. இதன் நடுவில் நாதமும் பிந்துவும், இதன் மேல் ஹம்சம் என்கின்ற பீடம், அதன் மேல்தான் சிவபரம்பொருள் விளங்குகிறார். முன் கூறிய சந்திரமண்டலத்திற்கும் மேலே சிவனாரது திருவொழியில் நமது ஆன்மாவை இணைக்க வேண்டும். இவ்வாறு ஜீவனை சிவனில் லயப்படுத்தி சக்தி தத்துவமான அமுதமழை வாயிலாக நம் உடல் முழுக்க நனைந்து சிலிர்த்ததாக பாவிக்க வேண்டும். அதன் பின் அமுதமழையில் நனைந்த இந்த ஜீவன் தனது ஆன்மாவை பிரம்மரந்திரத்திலிருந்து கீழ் நோக்கி இறக்கி இதயத்தில் விளங்கும் 12 தளங்கள் உடைய நிலவொளியை விட அழகான வெண்தாமரையில் விளங்கும் அர்த்தநாரீஸ்வர ரூபனாக அழகிய திருமேனியோடு விளங்கும் சிவபரம்பொருளை தியானிக்க வேண்டும். அடியார்க்கு எரியனன்றோ இறைவன். அவரது திருமேனி தூய்மையான பளிங்கு போல் வெண்மையானது, குளிர்ந்தது, மிக மிக அழகானது. மேற்கூறியவாறு இதய கமலத்தில் மன அமைதியோடு தியானித்த வண்ணம் சிவனாரது 8 திருநாமங்களால் மனதினாலேயே கற்பிக்கப்பட்ட மானசீக புஷ்பங்களால் அவரை நன்கு அர்ச்சித்தல் வேண்டும். பூசனை முடிந்ததும் திரும்பவும் பிராணாயாமம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவனாரது 8 திருநாமங்களையும் ஓத வேண்டும். பின் பாவனை மூலம் அந்த நாமங்களையே கூறியவாறு தொப்புளில், அதாவது நாபிக்கமலத்தில் 8 ஆகுதிகளை அடிக்க வேண்டும். பாவனை மூலம் அந்த நாமங்களையே கூறியவாறு நாபிக்கமலத்தில் தொப்புளில் 8 ஆகுதிகளை அடிக்க வேண்டும். பின் பூர்ணாகுதி செய்து 8 வகை நறுமண பூக்களை இறைவரது திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். 8 அங்கங்களும் நிலத்தில் தோய விழுந்து வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கும் போது மிகச்சிறிய துளை கொண்ட குடத்தின் நீர் மெதுவாக வழிவது போல தன்னை சிவபரம்பொருளின் திருவடிகளில் அர்ப்பணித்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மங்களமான பாசுபத ஞானம் பெறலாகும். இந்த மெய்யறிவும் திடப்படும். இவ்வாறு செய்யும் சாதகன் உயர்ந்ததான பாசுபத விரதத்தையும் அதன் யோகத்தையும் பெற்று முக்தனாகிறான். உலகிய தடைகளில் இருந்து விடுபடுகிறான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. 7ஆவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே முதலாவதான பூர்வகண்டம், அத்தியாயம் 33 முனிவர்கள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, உத்தமமான பாசுபத விரதத்தை பற்றி கேட்க விரும்புகிறோம். பிரம்மா முதலிய தேவதைகளும் இவ்விரதத்தை அனுஷ்டித்து பாசுபத விரதர்களாக ஆனார்களாமே? வாயுதேவர் கூறுகிறார், முனிவர்களே, மறைத்து போற்றத்தக்க பாசுபத விரதத்தை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை பற்றி அதர்வசிரஸ் உபநிடதங்களில் விளக்கம் உள்ளது. இவ்விரதம் அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் இதற்கு உகந்ததான காலமாகும். சிவபிரான் எழுந்தருளில் உள்ள திருக்கோயில்கள், நல்ல வயல்காடு, நந்தவனங்கள், வளமான காடுகள் ஆகிய இடங்களே மிகவும் உயர்ந்தவை. முதலில் திரியோதசி திதி என்று நன்கு நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முறைப்படி முடித்துவிட்டு தனது குருவின் அனுமதி பெற்று அவரை பூஜித்து வணங்கி பின் விரதத்திற்கு அங்கமாக அனைத்து தேவதைகளுக்கும் பூஜை செய்ய வேண்டும். பின் உபாசகன் நல்ல வெண்மையான வஸ்திரம் உடுத்திக் கொண்டு புதிதாக மறுபடியும் பூணூல் தரித்துக் கொண்டு வெண்மையான பூமாலை தரித்து சந்திரமிட்டுக் கொண்டு தர்ப்பை புல்லாலான ஆசனத்தில் அமர்ந்து கைகளில் தர்ப்ப பொருட்களை இடுக்கிக் கொண்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து 3 முறை பிராணாயாமம் செய்து சிவபிரானையும் பார்வதி பிராட்டியையும் நன்கு தியானிக்க வேண்டும். பின்
சிவசாஸ்திரத்தில் கூறிய நெறிமுறைப்படி நான் பாசுபத விரதத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சங்கல்பம், அதாவது உறுதி ஏற்க வேண்டும். சங்கல்பம் ஏற்கும் போது நான் பிழைத்திருக்கும் வரை இவ்விரதத்தை செய்வேன் என்றோ, அல்லது 12 வருடங்களோ 6 வருடங்களோ 3 வருடங்களோ இதை செய்வேன் என்றோ, அல்லது 12 மாதங்களோ 6 மாதங்களோ 3 மாதங்களோ 1 மாதமோ இதை செய்வேன் என்றோ, அல்லது 12 தினங்களோ 6 தினங்களோ 3 தினங்களோ குறைந்தது 1 தினமோ இவ்விரதத்தை ஏற்பேன் என்றோ சங்கல்பம் செய்து கொண்டு பின் விரஜா ஹோமம் செய்தல் வேண்டும். விரஜா ஹோமத்திற்காக அக்னியை பிரதிஷ்டை செய்து நெய், சமித், ஹவிஸ், அதாவது கஞ்சி வடிக்காத அன்னம், சோறு ஆகிய 3 விரஜா ஹோமம் செய்ய வேண்டும். அதன் பின் தத்துவ சுத்திப்படி சமைத்து அன்னம், நெய் கொண்டு மூலமந்திரத்தினால் ஹோமம் செய்ய வேண்டும். என் உடலில் உள்ள அனைத்து தத்துவங்களும் தூய்மை பெறுதல் வேண்டும் என்று நினைத்துத்தான் ஆகுதி தர வேண்டும். அந்த தத்துவங்கள் ஆவன 5 பூதங்கள், அதன் 5 தன்மாத்திரைகள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், தோல் முதலிய 7 தாதுக்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கிற 5 வாயுக்கள், மனது, புத்தி, அகங்காரம், பிரகிருதி, புருஷன், ராகம், வித்தி, கலை, நியதி, காலம், மாயை, சுத்த வித்தியை, மகேஸ்வரர், சதாசிவன், சக்தி தத்துவம், சிவ தத்துவம் என்பனவே ஆகும். விரஜா ஹோமத்திற்கான மந்திரங்களால் ஆகுதி தருவதன் மூலம் வேள்வி செய்பவன் ரஜோகுணம் நீங்கியவனாக ஆகிறான், தூய்மை பெறுகிறான். பின் சிவன் அருளால் ஞானம் பெறுகிறான். இதன் பின் பசுமாட்டின் சாணத்தை உருண்டைகளாக ஆக்கி உலர்த்தி விரஜா ஹோம மந்திரங்களால் அதை ஒவ்வொன்றாக அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவன் அன்றைய தினம் உப்பில்லாமல் வெறும் ஹவிசை மட்டும்தான் உண்ணலாம். இரவு கழிந்து மறுநாள் சதுர்த்தசி திதியில் முதல் நாள் செய்தாற்போல் எல்லா கர்மங்களையும் செய்தல் வேண்டும். அன்றைய தினம் உபவாசம் இருக்க வேண்டும். அதன் மறுதினமான பௌர்ணமி என்றும் காலையில் முன்பு போலவே ஹோமம் உடைய அனைத்து கர்மங்களையும் செய்ய வேண்டும். பின் ருத்ராக்னியை சமனம் செய்தல் வேண்டும். இப்பொழுது இந்த தீயில் இடப்பட்ட சாண உருண்டைகளில் மேலாக உள்ள கருப்பு சாம்பலை நீக்கினால் உள்ளே வெண்மையான சாம்பல் கிடைக்கும். இதுதான் அணியக்கூடிய உயர்ந்த விபூதி. இதன் பின் சாதகன் விரும்பினால் ஜடை போட்டுக் கொள்ளலாம், தலைமுடியை மழித்துக் கொள்ளலாம், குடுமியும் வைத்துக் கொள்ளலாம். பின் முறைப்படி நீராட வேண்டும். சாதகன் உலக நியதியான வெட்கத்தை விட்டவன் ஆனால், அதாவது ஆண் பெண் என்கிற வேறுபாடு காணா மனத்தின்மை பெற்றவனானால் அவதூதனாகவும், அதாவது திகம்பரனாகவும் உலாவலாம். காவி உடையோ மான்தோலோ கிழிந்த கந்தலையோ கூட உடுத்திக் கொள்ளலாம். உடுப்பது ஒரே துணிதான், அது மரபுரியோ கிழிந்த துணிக்கந்தலோ. இடுப்பில் முஞ்சி புல்லினால் ஆன அரஞ்ஞான் கயிறு அணியலாம். கையில் தண்டம் ஏந்த வேண்டும். பின் கால்களை கழுவிக்கொண்டு ஆச்சமனம் செய்ய வேண்டும். பின் விரஜா ஹோமம் செய்து கிடைத்த விபூதியை அக்னிர்தி பஸ்ம, வாயுருதி பஸ்ம, யோமேதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம என்கிற 5 அதர்மண வேத மந்திரங்கள் கூறி தன் உடம்பில் தலை முதல் பாதம் வரை நன்றாக பூசிக்கொள்ள வேண்டும். இதே போல பிரணவமான ஓங்காரத்தையோ சிவமந்திரமான திரு அஞ்செழுத்தையோ ஓதி உடல் முழுவதும் விபூதியை குழைக்காமல் பூசிக்கொண்டு பின் விபூதியை நீர்விட்டு குழைத்து திரையாயுஷம் ஜமதக்னே கஸ்யபஸ்ய திரையாயுஷம் யத் தேவேஷு திரையாயுஷம் தன்னோ அஸ்து திரையாயுஷம் என்கிற மந்திரத்தை கூறி உச்சந்தலை, நெற்றி, மார்பு, தோள்பட்டை, கழுத்து, கைமுட்டி முதலிய இடங்களில் 3 பட்டைகளாக இட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சிவ சிந்தனையோடு இருந்து சிவயோகத்தை பயில வேண்டும். முச்சந்தி வேளைகளிலும் இவ்வாறு செய்ய வேண்டும். இதுவே இவ்வுலக பரவுலக இன்ப முக்திகளை தரும் பாசுபத விரதமாகும். இது ஜீவர்களின் பசு பாவத்தை, அதாவது பசு தழைக்கு ஆட்பட்டவன் என்கிற எண்ணத்தை முற்றிலுமாக நீக்கிவிடும். இவ்வாறு பாசுபத விரதம் அனுஷ்டித்து பசு என்கிற எண்ணத்திலிருந்து, அதாவது தான் கட்டுண்டவன் என்கிற எண்ணத்திலிருந்து விடுதலை பெற்று சிவலிங்க திருமேனியாக விளங்கும் சிவ பரம்பொருளை பூஜிக்க வேண்டும். செல்வச் செழுமை அமைய பெற்றிருந்தால் தங்கத்தால் 8 தளங்கள் கொண்ட தங்கத்தாமரையை செய்து அதில் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு ரத்னமும் நடுவில் ஒரு ரத்னமும் பதித்த பொற்றாமரையை இறைவரது ஆசனமாக, அதாவது பீடமாக அமைக்கலாம். இல்லையே செந்தாமரையோ வெண்தாமரையோ ஆசனமாக வைக்கலாம். அதுவும் இயலவில்லை எனில் மனத்தால் நற்தாமரையை கற்பித்து அதை சிவனாருக்கு இருக்கையாக்கலாம். இவ்வாறான இருக்கையில் ஸ்படிகத்தாலான சிறிய சிவலிங்கத்தை வைத்து முதலில் அதை சுத்தி செய்து பிராண பிரதிஷ்டை செய்து அம்மூர்த்தியில் 5 திருமுகங்கள் இருப்பதாக மனதில் தியானித்து பஞ்சகவ்யம் முதலிய பொருட்களால் இறைவனை நீராட்டி பின் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, பன்னீர் போட்டு அரைத்த நறுமண சந்தனத்தை இட்டு குங்குமத்தால் பொட்டு வைத்து வில்வயிலை, வெண்தாமரை, செந்தாமரை, நீலத்தாமரை மற்றும் உள்ள நறுமண பூக்கள், திருநீற்று பச்சை, பன்னீர் இலை போன்ற நறுமண இலைகள், அருகு முதலியனவற்றால் இறைவனை அர்ச்சித்து நறுமண தூபம் காட்டி நெய் தீபம் காட்டி நல்ல பலகாரங்கள், நெய்யெண்ணம், நல்ல பழங்கள் முதலியவற்றை நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி எடுத்து முறைதவராது பூஜனை புரிய வேண்டும். உயர்ந்த பட்டு வஸ்திரங்களை அர்ப்பணிக்கலாம். இவ்வாறு பூஜிக்கும் போது நமக்கு மிகவும் பிரியமான, நமக்கு உயர்ந்தது என்று தோன்றிய நியாயமான முறையில் சம்பாதித்த திரவியங்கள் கொண்டு பூஜிக்க வேண்டும். பில்வபத்திரம், தாமரை, நீலத்தாமரை முதலின ஒவ்வொன்றும் 1000 இருக்க வேண்டும். மற்ற புஷ்பங்கள் ஒவ்வொன்றும் 108 இருக்கலாம். இதில் வில்வேலையே மிக மிக முக்கியமானது. அவை 3 தளங்களாக இருத்தல் வேண்டும். பொன் தாமரை 1 இருந்தாலும் அது 1000 தாமரையை காட்டிலும் உயர்ந்தது. மற்ற தாமரைகளிலும் இப்படியே தான். இவை அனைத்தும் பில்வதளத்திற்கு சமமானதுதான். ஏன் இவ்வளவு? கிடைத்த பூக்களை கொண்டும் பூஜிக்கலாம்.
8 வகையான அர்க்யம் மிகவும் உயர்ந்தது. சந்தனம் இடும்போது வாமதேவம் என்கிற முகத்தில் சந்தனமும், தத்புருஷம் என்கிற முகத்தில் ஹரிதாளம் என்கிற சஞ்சந்தனத்தையும், ஈசானம் என்கிற முகத்தில் விபூதியும், சத்யோஜாதம் அகோரம் முகங்களுக்கு சந்தனமும் இடுக. சிலர் அனைத்து முகங்களுக்கும் சந்தனத்தையே இடுவர். தூபம் காட்டும் போது அகோரம் என்கிற திருமுகத்திற்கு வெண் அகில் புகையும், தத்புருஷ முகத்திற்கு கரு அகில் புகையும், வாமதேவ முகத்திற்கு குங்கிலிய தூபமும், சத்யோஜாத முகத்திற்கு நறுமண தூபமும், ஈசான முகத்திற்கு வெட்டிவேர் புகையும் தூபமாக காட்ட வேண்டும். சர்க்கரை, தேன், கற்பூரம், காராம்பசு விண்ணெய், சந்தனத்தூள், அகில் கட்டைத்தூள் ஆகிய அனைத்தையும் ஒன்று சேர்த்து செய்யப்படும் தூபம் அனைத்திற்கும் நல்லது என்பர் சான்றோர். கற்பூரத்தினால் ஆன பத்தியும் நெய் தீபமும் கொண்டு தீபாராதனை செய்ய வேண்டும். பின் ஒவ்வொரு திருமுகத்திற்கும் தனித்தனியே அர்க்யமும் ஆச்சமனீயமும் தர வேண்டும். முதல் ஆவரணத்தில் விநாயகரையும் முருகனையும் பூஜிக்க வேண்டும். இரண்டாவது ஆவரணத்தில் புஷ்பதந்தன், கபர்தி, பைரவர், சூலபாணி, ஈஸ்வரர், தண்டபாணி, நந்தி, மகாகாலர் ஆகிய எண்மரை பூஜிக்க வேண்டும். மூன்றாவது ஆவரணத்தில் பவர், சர்வர், ஈசானர், பசுபதி, ருத்ரர், உக்ரர், பீமர், மகதர் முதலிய எண்மரை பூஜிக்க வேண்டும். இங்கேயே மகாதேவர், அகோரர், பசுபதி, சர்வர், விரூபாட்சர், விஸ்வரூபர், திரையம்பகர், கபர்தி, பைரவர், சூலபாணி, ஈசானர் என்கிற 11 மூர்த்திகளையும் பூஜிக்க வேண்டும். நான்காவது ஆவரணத்தில் நந்தி முதலிய சிவகணங்களையும், ஐந்தாவது ஆவரணத்தில் சிவனார் அமர்ந்திருக்கும் தாமரை பீடத்திற்கு வெளியில் முறையே இந்திரன் முதலிய 10 திக்பாலகர்கள், அவர்களது ஆயுதங்கள், அவர்களது அங்கதேவதைகளை பூஜிக்க வேண்டும். மேலும் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களான சனகாதிகள், அனைத்து ஜோதிக்கணங்கள், அனைத்து தேவர்கள், அவர்களது பத்னிகள், விண்ணில் உலா வரும் கந்தர்வர்கள் முதலானோர், பாதாள உலகில் அசுரர்கள், நாகங்கள், அகில உலக முனிவர்கள், யோகிகள், வேள்விகள், 12 சூரியர்கள், 8 மாத்திருதேவிகள், க்ஷேத்திரபாலகர், அவரது கணங்கள் மற்றும் அனைத்து சராசர ஜீவராசிகள் ஆகிய அனைத்தையும் பூஜிக்க. இவை அனைத்தும் சிவனாரது விபூதிகள் என்று கொண்டு சிவனாரது மகிழ்ச்சிக்காக இவர்களெல்லாம் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு ஆவரண பூஜையை முடித்து சிவனாரையும் 108 திருநாமங்கள் கொண்டு பூஜித்து பலவிதமான பட்சணங்கள், நெய்யெண்ணம் ஆகியன நிவேதனம் செய்ய வேண்டும். வாய் தூய்மையின் பொருட்டு வாசனை திரவியங்களான ஏலம், லவங்கம், பாக்கு முதலியனை சேர்த்த தாம்பூலம் அர்ப்பணிக்கவும். பின்பு நல்ல நறுமண பூக்களால் இறைவனை அலங்கரிக்க வேண்டும். தீபாராதனை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். நல்ல காட்சிய பசும்பாலை நிவேதனம் செய்து படுக்கை அமைக்கவும். சந்திரனை ஒத்த வெள்ளையான ரத்னமாலையை அர்ப்பணிக்கவும். அரசனுக்கு செய்வது போல் இறைவருக்கும் செய்ய வேண்டும். பின் துதிமாலைகள், பிரார்த்தனை, திரு-ஐந்தெழுத்து ஓதுதல், பிரதட்சண நமஸ்காரம் செய்ய நம்மையே இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பின் அங்கேயே தன் குருவையும் அந்தணர்களையும் பூஜிக்க வேண்டும். பின் இறைவருக்கு அர்க்யம் ஆச்சமனம் தந்து இறைவரை தன் மூல இடத்திற்கு செல்லுமாறு வணங்கி வேண்ட வேண்டும். பின் ஹோமம் செய்த அக்னியையும் விசர்ஜனம் செய்து பூஜையை முடிக்கவும். மனித பிறவி பெற்ற அனைவரும் தினமும் விடாது இறைவனை பூஜிக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் இறைவனது திருமேனியான சிவலிங்கத்தையும் அதன் பீடமான பொன் தாமரையையும் மற்ற பூஜை உபகரணங்களையும் குருவிற்கு அர்ப்பணிக்கலாம் அல்லது சிவாலயத்தில் வைக்கலாம். குரு, அந்தணர்கள், முக்கியமாக சிவ விரதமேற்ற திருவடியார்கள், பக்தர்கள், ஏழைகள், அனாதைகள் ஆகியவருக்கும் உடை உண்டி அளித்து மனமகிழ்ச்சி கொள்ள செய்யலாம். உபவாசம் இருக்க இயலாதவர்கள், அதாவது உடல் வலிமை குறைந்தவர்கள், பழமோ பாலோ சாப்பிடலாம். அல்லது 3 வீட்டில் பிச்சை எடுத்த அன்னத்தை ஏற்கலாம். இரவில் குறைந்த உணவு ஏற்று நல்லெண்ணத்துடன் தரையில் உறங்கலாம். சாம்பலிலோ, புத்தரையிலோ, துணியிலோ, மான்தோலிலோ படுக்கலாம். இவ்விரத காலத்தில் பிரம்மச்சரியத்தை ஏற்றிருக்க வேண்டும். முடிந்தால் ஞாயிறு, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, சதுர்தசி ஆகிய நாட்களில் உபவாசம் இருக்கலாம். மனம், வாக்கு, செயல் ஆகிய 3 நாத்திகன், தாழ்ந்தவன், அதாவது இங்கு அனுஷ்டானங்களை விட்டொழித்தவன், தாழ்ந்தவன், வீட்டிற்கு வெளியில் இருக்கும் மாதவிடாய் பெண்கள், தீட்டில் உள்ளவர்கள், சண்டாளன் ஆகியோருடன் பழகக்கூடாது. பொறுமை, தானம், கருணை, வாய்மை, கொல்லாமை, தீங்கிழக்காமை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். மன நிறைவோடு அமைதியாக இருந்த தியான யோகத்தில் திரு-ஐந்தெழுத்தை ஓத வேண்டும். 3 வேளைகளிலும் நீராட வேண்டும். இயலவில்லை எனில் திருநீற்றை உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். மனது அடக்கி பூஜனை புரிய வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுவதென்ன, விரதமேற்றவன் தவறியும் தவறான செயலில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறான தவறுகள் ஏதாவது நம்மை அறியாமலே ஏற்படுமானால் அதன் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்றவாறு அந்த தோஷம் நீங்க பூஜையோ, ஹோமமோ, ஜபமோ செய்து அதற்கு கழுவாய் தேட வேண்டும். விரதம் முடியும் வரை தவறியும் தவறு நேராது காக்க வேண்டும். செல்வ வசதி இருக்குமானால் பசுமாடு தானமோ, காளைக்கன்றை விடுதலோ, பூஜையோ செய்ய வேண்டும். இறை அடியார்கள் தனக்கென இன்றைய பயனையும் எதிர்நோக்காமல் சிவனாரது மனமகிழ்ச்சிக்காகத்தான் பூஜனை புரிவர். அவர்களது செயல்கள் அனைத்தும் சிவனுக்காகவே. இதுவரை கூறியது பாசுபத விரதத்தின் சுருக்கம். இனி சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி ஒவ்வொரு மாதத்திலும் செய்ய வேண்டிய விசேஷம் என்ன என்பதை கூறுகிறேன். வைகாசி மாதத்தில் வைரக்கல்லினால் ஆன சிவலிங்கத்தை பூஜிப்பது விசேஷம். ஆனி மாதத்தில் மரகதமணியினால் ஆன சிவலிங்கத்தின் பூஜை உயர்ந்தது. ஆடி மாதத்தில் முத்தாலான சிவலிங்கம், ஆவணி மாதத்தில் நீலக்கல்லினால் ஆன சிவலிங்கம், புரட்டாசியில் பத்மராக கல்லினால் ஆன சிவலிங்கம் விசேஷம். ஐப்பசி மாதம் கோமேதக கல்லால் ஆன சிவலிங்கம், கார்த்திகை மாதத்தில் பவளத்தால் ஆன சிவலிங்கம், மார்கழி மாதம் வைடூரிய கல்லால் ஆன சிவலிங்கம், தை மாதத்தில் புஷ்பராக கல்லால் ஆன சிவலிங்கம், மாசி மாதத்தில் சூரியகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம், பங்குனி மாதத்தில் சந்திரகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம்,
சித்திரை மாதத்தில் சூரியகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம் பூஜைக்கு மிகவும் விசேஷம் என அறியவும். ரத்தினத்தினால் ஆன சிவமூர்த்தம் கிடைக்காவிடில் பொன்னாலான சிவலிங்கத்தையோ, அது கிடைக்கவில்லை எனில் வெள்ளி, தாமிரம், கல், மண், அரக்கு ஆகிய ஏதாவது ஒன்றில் ஆன சிவலிங்கத்தையோ பூஜிக்கலாம். இல்லையெனில் சந்தனத்தால் ஆன லிங்கத்தையும் பூஜிக்கலாம். விரதம் முடியும் போது நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்துவிட்டு முன்கூறியது போல் விசேஷமாக பூஜையும் ஹோமமும் செய்து குருவையும் விரதம் செய்த சான்றோர்களையும் பூஜிக்கவும். பின் குருவின் அனுமதி பெற்று கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ தர்பயாசனத்தில் அமர்ந்து கையில் தர்பையை இடுக்கிக் கொண்டு பிராணாயாமம் செய்து சிவபரம்பொருளை மனதில் சிந்தித்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை முடிந்தவரை ஓத வேண்டும். பின் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா, இப்பொழுது தங்கள் அருளால் நான் மேற்கண்ட விரதத்தை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று வேண்டி சிவலிங்கத்தின் அடியில், அதாவது அவரது திருவடிகளில் வடக்கு நோக்கியவாறு கையில் இடுக்கிக் கொண்ட தர்பை புல்லை போட வேண்டும். பின் தண்டம், மரபுரி, ஜடை, அறையில் கட்டிக்கொண்ட முஞ்சி புல்லினாலான அரஞானாகிய கயிறு ஆகியனவற்றை துறக்க வேண்டும். பின் மும்முறை ஆசமனம் செய்து திரு ஐந்தெழுத்தை ஓத வேண்டும். எவன் ஒருவன் தன் இறுதி மூச்சு வரை இவ்விரதத்தை சாந்த பாவத்தோடு அனுஷ்டிக்கிறானோ அவனை நைஷ்டிக விரதன் என்பார்கள். அனைத்து ஆசிரமங்களுக்கும் மேலான மகாபாசுவத விரதம் செய்தவன் என்று அழைப்பர் தபசிகள். அனைவருக்கு உள்ளும் இவனே உயர்ந்தவன், அவனே பெரு விரதம் பூண்டவன். 12 தினங்கள் நித்தமும் இவ்விரதத்தை அனுஷ்டித்தவனும் நஷ்டிக விரதனுக்கு சமமானவனே. காரணம், அவன் தீவிரமான விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறான் அல்லவா. எவன் தன் உடல் முழுவதும் நெகி தடவிக்கொண்டு இவ்விரதத்தை தீவிரமாக 2-3 நாட்களோ அல்லது ஒரே ஒரு நாளோ செய்வானேயாகில் அவனும் நைஷ்டிக விரதன் தான். எவன் எவ்வித காமனையுமின்றி, அதாவது எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல் இது மானிடப் பிறவி பெற்ற நமது கடமை என்றெண்ணி தன்னை சிவனார் திருவடிகளிலேயே அர்ப்பணித்து இவ்விரதத்தை செய்கிறானோ அவனுக்கு சமமானவன் எவரும் இலர். வேதமறிந்த அந்தணன் திருநீற்றை இட்டுக் கொள்வானே யாகில் அது அவனது அனைத்து பாவங்களையும் தீயினில் தூசன அழித்து விடுகிறது. ஸ்ரீ ருத்ரனது அக்னியின் பெருத்த பலமே, அதாவது பெருத்த வலிமையே திருநீராகும். ஆகவே எப்பொழுதும் திருநீற்றை அணிந்தவன் பலம் மிகுந்தவனே. திருநீரில் தன் மனதை பதித்தவனது அனைத்து தோஷங்களும் அந்த திருநீற்றின் தீயினால் நீராகிறது. திருநீற்றை உடலில் பூசிக்கொள்பவன் எப்பொழுதும் தூய்மையானவன். உடல் முழுவதும் திருநீர் பூசியிருப்பவர், அதனால் பொலிந்து நிற்பவர். நெற்றியில் பூஜித்திருப்பவர், பஸ்மஸ்நானம் செய்தவர், அதாவது விபூதியாலே நீராடல் செய்தவர் ஆகிய இவர்கள் பஸ்மனிஷ்டர்கள் ஆவர். இவர் அருகில் பூத பிரேத பிசாசங்களோ பெருநோய்களோ அணுகாது. பாசனாத் பசிதம் புரோக்தம் பஸ்ம கல்மஷ பக்ஷணாத் பூதிர் பூதிகரி செய்வ ரக்ஷா ரக்ஷாகரி பரா. திருநீரு உடலை பிரகாசிக்க செய்வதால் பசிதம், பாசனாத் பசிதம் புரோக்தம், நமது பாவங்களை தொலைப்பதால், அதாவது சாப்பிட்டு விடுவதால் அது பஸ்மம், பஸ்ம கல்மஷ பக்ஷணாத். பெருஞ்செல்வத்தை அளிப்பதால் அது பூதி அல்லது விபூதி, பூதிர் பூதிகரி, விபூதிர் பூதிரைஸ்வர்யம் என்பது அமரகோஷம். அனைத்து தொல்லைகளில் இருந்தும் நம்மை காத்து அருள்வதால் அது ரக்ஷை, ரக்ஷா ரக்ஷாகரி பரா. திருநீற்றின் பெருமையை பற்றி இன்னும் கூற என்ன இருக்கிறது? விபூதி ஸ்நானம் செய்தவன், விபூதி ஸ்நானம் செய்பவன் சாக்ஷாத் சிவபிரானே. இத்திருநீரு சிவன் அடியார்களுக்கு சிறந்த அஸ்திரம், அதாவது பகை கெடுக்கும் வேல். தௌமியர் என்னும் முனிவரது அண்ணனான உபமன்யு முனிவர் தவம் செய்கையில் அவருக்கு நேரிட்ட அனைத்து தொல்லைகளையும் இத்திருநீரன்றோ நீக்கியது. ஆகவே பாசுபத விரதத்தை நன்கு முடித்து அதில் பெற்ற திருநீற்றை பெருஞ்செல்வம் என சேகரித்து தினமும் தவறாது 3 வேளைகளிலும் பூசிக்கொள்ளல் வேண்டும். ரிஷிகள் கேட்டல். வாயுதேவனே, தௌமிய முனிவரின் தமையனாரான உபமன்யு சிறுவராக இருந்தபோது பால் வேண்டி தவம் இருந்ததாகவும் அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு திருப்பார்க்கடலையே அளித்தாராமே. அந்த சிறு வயதில் அவருக்கு சிவசாஸ்திரத்தை விளக்கும் அளவு தேர்ச்சி எவ்வாறு வந்தது? அல்லது சிவனாரது உண்மை தத்துவத்தை அவர் அறிந்து தவம் செய்தது எப்படி? அந்த நிலையில் அந்த பருவத்தில் திருநீற்றின் பெருமையை அவர் எவ்வாறு அறிந்திருந்தார்? ருத்ராக்னியின் உயர்ந்த வலிமையென்றோ திருநீரு. ஆன்மாவை காத்தருளும் அந்த திருநீர் அவருக்கு எவ்விதம் கிடைத்தது? வாயு பகவான் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் கூறியவாறு தவம் செய்த உபமன்யு முனிவர் சாதாரண குழந்தையின் திவானான வியாக்கிரபாதரின் முதல்வர். முப்பிறவியிலேயே அவர் சிவசித்தி பெற்றவர். ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தன் நிலை தவறினார், அதாவது யோக பிரஷ்டரானார். ஆகவே முற்பிறவி பாக்கியத்தினால் முனிகுமாரனாக அவதரித்தார். முன்பொரு சமயம் உபமன்யுவிற்கு தனது தாய்மாமன் வீட்டில் குடிப்பதற்கு சிறிது பால் கிடைத்தது. மாமாவின் புதல்வனோ தன் விருப்பப்படி நல்ல சூடான பாலை உபமன்யுவின் எதிரில் குடித்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட உபமன்யுவிற்கும் மனதில் ஆசை எழுந்தது. அதனால் தன் அன்னையிடம் சென்று, தாயே, எனக்கு இனிமையான சூடான பால் தருகிறாயா? நான் இந்த கொஞ்சமான பாலை அருந்த மாட்டேன் என்று தேனொழுக அன்புடன் கேட்டான். தனையன் கூறியதை கேட்ட தாய், அதாவது தவச்சீலரான வியாக்கிரபாத முனிவரின் மனைவி,
மிகுந்த துன்பமடைந்தாள். உடனே அந்த அம்மையார் மகனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு சீராட்டி உச்சி முகர்ந்து தன் ஏழ்மையை நினைத்து துக்கித்து அழலான். குழந்தையான உபமன்யுவோ பால் வேண்டி அழுத வண்ணம் தாயை நோக்கி, தாயே பால் தா என கேட்டு அழுதான். குழந்தையின் பிடிவாதத்தை கண்ட அந்த அந்தணமாது சிரோமணி அவனது பிடிவாதத்தை நீக்க ஓர் உபாயம் செய்தாள். வயல்களில் போரடித்தபின் சிந்தியிருக்கும் தானிய மணிகளை பொறுக்கி வைத்திருந்த அவள் அம்மணிகளை எந்திரத்தில் அரைத்து மாவாக்கி நீரில் கரைத்து சூடாக்கி இனிய சொற்களால் குழந்தையை, என் கண்ணே இங்கே வா என்று அழைத்து தன் மார்போடு அணைத்த வண்ணம் குழந்தையை சமாதானப்படுத்தி அந்த மாவின் பாலை குழந்தைக்கு தந்தார். தாய் தந்த அந்த பொய்யான பாலை குடித்த சிறுவன் மிகுந்த துக்கத்துடன், தாயே இது பால் இல்லை என்று கூறி மீண்டும் அழுதது. இதனால் மிக்க வேதனையுற்ற அந்த தாய் தன் குழந்தையை உச்சி முகர்ந்து செந்தாமரை போன்ற இரு கண்களையும் தன் கைகளினால் துடைத்து, குழந்தாய், நம்மிடம் எப்பொருட்களும் இல்லாததால் இந்த ஏழ்மையால் பாக்கியமற்ற நான் தானிய மணிகளை அரைத்து அந்த மாவை நீரில் கலந்து இதுதான் பால் என்று இந்த பொய்ப்பாலை உனக்கு அளித்தேன். நீயோ இது பாலல்ல என்று கூறி கண்ணீர் சிந்தும் என்னை மேலும் துக்கம் கொள்ள செய்கிறாய். குழந்தாய், உனக்கு சிறந்த பால் சிவபிரானது திருவருளே அன்று இந்த பால் அல்ல. இறைவியோடும் அடியார்களோடும் கூடியிருக்கும் சிவனாரது திருவடி தாமரைகளில் பக்தியோடு எதை நாம் அர்ப்பணம் செய்கிறோமோ அதுவே அனைத்து செல்வங்களுக்கும் மூல காரணமாகும். செல்வங்கள் அனைத்தையும் அளிப்பவர் அவரன்றோ? அவர்தான் வேண்டுவார் வேண்டுவதையெல்லாம் தருபவர். நாம் இதுவரை அவரை முறைப்படி பூஜிக்கவில்லை. ஆகவேதான் நமக்கு இந்த ஏழ்மை. அதனால்தான் நீ பால் கேட்ட போது என்னால் பால் தர முடியும். ஏனெனில் பாலை பெறக்கூடிய பேற்றை நாம் செய்யவில்லை. குழந்தாய், முற்பிறவியில் பகவான் சிவனுக்கோ விஷ்ணுவிற்கோ நாம் எதை தருகிறோமோ அது சிறிதோ பெரிதோ அதுதான் இப்பிறவியில் நமக்கு கிடைக்கிறது, வேறொன்றுமில்லை. பூர்வ ஜன்மனி யத் தத்தம் சிவமுக்திச்ச வை சுத ததேவ லப்யதே நான்யத் விஷ்ணுமுக்திச்ச வா பிரபும். உபமன்யு கூறுகிறார், ஆகே இறைவனான சிவனாரும் தாயான பார்வதி பிராட்டியும் இருக்கும் போது நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? இன்று முதல் தாங்கள் பாக்கியம் செய்தவர், அவனையை விடுங்கள், அனைத்தும் மங்களமே ஆகும். தாயே, இதோ நான் கூறுவதை கேளுங்கள். இப்பொழுதே நான் சிவனாரிடம் சென்று திருப்பார் கடலையே கேட்டு வாங்கி வருவேன். வாயுதேவன் கூறுகிறார், புத்திசாலியான மகன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த தாய் மகனிடம் கூறலானாள். தாய் கூறுகிறாள், குழந்தாய், நீ நன்கு சிந்தனை செய்தாய். நீ நிச்சயித்தது என்னை மிகவும் மகிழ்ச்சி கொள்ள செய்து தாமதிக்காதே. சிவனாரை தவிர மற்ற தெய்வங்களை தொழுவதை விடு. மனம், சொல், செயல் மூவகையிலாலும் அச்சிவன் ஒருவரையே நினைத்து தொழு. பக்தியோடு அவரது திருவடிகளையே தியானம் செய். ஓம் நம சிவாயா என்கிற திருஐந்தெழுத்தே திருவந்திரமாகும். அதுவே சிவபிரானை குறிக்கும் உயர்ந்த சொல். பிரணவமான ஓங்காரத்தையும் சேர்த்து எந்த 7 கோடி மந்திரங்கள் உண்டோ அவை அனைத்தும் இத்திருவைந்திருத்தினுள் திரு 5 எழுத்தினுள் அடக்கம். இதிலிருந்துதான் அவை தோன்றின. தாய் கூறுகிறாள், குழந்தாய், நீ நன்கு சிந்தனை செய்தாய். நீ நிச்சயித்தது என்னை மிகவும் மகிழ்ச்சி கொள்ள செய்தது, தாமதிக்காதே. சிவனாரை தவிர மற்ற தெய்வங்களை தொழுவதை விடு. மனம், சொல், செயல் மூவகையாலும் அச்சிவன் ஒருவனையே நினைத்து தொழு. பக்தியோடு அவரது திருவடிகளையே தியானம் செய். ஓம் நம சிவாய என்கிற திரு 5 எழுத்தே திருமந்திரமாகும். அதுவே சிவபிரானை குறிக்கும் உயர்ந்த சொல். பிரணவமான ஓங்காரத்தையும் சேர்த்து எந்த 7 கோடி மந்திரங்கள் உண்டோ அவை அனைத்தும் இத்திரு 5 எழுத்துள் அடக்கம். இதிலிருந்துதான் அவை தோன்றின. இங்கு உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். 7 கோடி மந்திரங்கள் எனில் எண்ணிக்கையில் 7 கோடி என்பதில்லை. கோடி என்றால் முடிவு, அதாவது எண் என்பது பொருள். 7 கோடி எனில் 7 முடிவுகளை கொண்டது என்பதே பொருள். அந்த 7 கோடிகளாவன 1 நமஹ, 2வது ஸ்வாஹா, 3வது வஷட், 4வது ஹும், 5வது வௌஷட், 6 பட், 7 ஹும்பட். இந்த திரு 5 எழுத்து மற்ற அனைத்து மந்திரங்களிலும் தலை சிறந்தது. அனைத்து ஜீவான்மாக்களையும் காக்க வல்லது. ஆகவே இம்மந்திரத்தை விடுத்து வேறொன்றில் மனம் வைக்காதே. இம்மந்திரம் உன் நாக்கில் நன்கு பழக விட்டால் பிறர்க்கரியது எதுவுமே இல்லை என்று உபமன்யுவினுடைய தாய் கூறுகிறார். இந்த குறிப்பை ஆசிரியர் இன்னொரு குறிப்பும் கொடுக்கிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, அவினுக்கு அருங்கலம் நமசிவாகியவே. அப்பர் சுவாமியுடைய தேவாரத்தையும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு வைப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாகியவே என்று என்கின்ற சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தையும் சுட்டி காட்டுகிறார். அன்னை கூறுகிறார், குழந்தாய், இதோ திருநீரு உன் தந்தை தந்தது. விரஜா ஹோமம் செய்து அந்த தீ கனலில் இருந்து பெற்றது. ஆகவே இது பெரிய பெரிய ஆபத்துக்களில் இருந்து நம்மை காப்பது. இப்பொழுது நான் உனக்கு உபதேசித்த திரு 5 எழுத்தை காதலாகி கசிந்து உருகி போது அதுவே உன்னை காத்தரிடும். இங்கு ஆசிரியர் இன்னொரு குறிப்பும் தருகிறார். இந்த திருநீற்றை பற்றி, வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு, அறுத்தமது ஆவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானவர் அளிப்பது நீரு என்கின்ற ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை சுட்டி காட்டுகிறார். தொடர்கிறோம். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு குழந்தை உபமன்யுவிற்கு நல்வார்த்தை கூறிய தாய்
உனக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டட்டும் என்று ஆசி வழங்கி குழந்தைக்கு விடைதென்று அனுப்பினாள். குழந்தையான உபமன்யுவும் தாய் கூறிய நல்லுரையை தலை தாழ்த்தி வணங்கி ஏற்று தவம் செய்த புறப்பட்டார். திரும்பவும் தாய், குழந்தாய், எல்லா தேவர்களும் உனக்கு மங்களங்களை செய்யட்டும் என்று ஆசி வழங்கினாள். குழந்தை உபமன்யுவும் இமயமலையில் உள்ள ஒரு கொடுமுடிக்கு சென்று மனதை ஒருநிலைப்படுத்தி காற்றையே உணவாக கொண்டு கடுந்தவம் இயற்றலானார். 8 செங்கற்களை கொண்டு ஒரு திருக்கோயில் அமைத்தார். அதில் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அத்திருமேனியில் பார்வதி பிராட்டியும் சிவகணங்களும் சூழ்ந்து நிற்கும் சிவபரம்பொருளை ஆவாகனம் செய்து சிவபங்காட்சரமான திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம் அங்குள்ள காட்டில் கிடைத்த இலை பூக்களால் அச்சித்து கனிகளை நிவேதனம் செய்து வெகு காலம் வரை அருந்தவம் செய்தார். இதை கண்ட மரீச்சி முனிவரால் சபிக்கப்பட்டு பிசாசாக சுற்றியலையும் சில முனிவர்கள் தங்கள் பிசாச பாவத்தினால், அதாவது ராட்சசத்தன்மையினால் அத்தவத்திற்கு இடையூறு செய்யலாயினர். ஆனால் அவ்விடையூறுகளை சிறிதும் பொருட்படுத்தாத உபமன்யு தன் தவத்திலேயே ஊன்றியிருந்து நமசிவாய என்கிற திரு ஐந்தெழுத்தையே தழுதழுத்த குரலில் உறக்க கூறி ஜபித்தார். இந்த திரு ஐந்தெழுத்தின் ஒலி கேட்டு தவத்திற்கு இடையூறு செய்த அந்த பிசாச பாவத்தில் இருந்த முனிவர்கள் இடையூறு செய்வதை நிறுத்தி அக்குழந்தைக்கு பணிவிடை செய்யலாயினர். அந்த சிறுவனான அந்த உபமன்யுவின் கடுந்தவத்தின் வெம்மையால் அனைத்து ஜீவராசிகளும் உலகமும் நடுங்கின. வாயுதேவர் கூறுகிறார், உபமன்யுவின் தவ மெம்மையால் வாழிய தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வேண்ட, அவரும் அதற்கான காரணத்தை தெரிந்து கைலை சென்று சிவபிரானிடம் வேண்ட, சிவனாரும் அவர்களுக்கு அபயமளித்து இந்திரன் வேடமணிந்து உபமன்யுவின் தவச்சாலைக்கு செல்ல மனம் கொண்டார். வெள்ளையான யானையான ஐராவதம் மீதேறிய இந்திரன் போல் வேடம் கொண்ட சிவபிரான் தேவர்கள், அசுரர்கள், சித்தர்கள், நாகங்கள் சூழச் சென்றார். அச்சமயம் அந்த ஐராவதம் என்கிற வெள்ளையானை வலதுபுறத்துதிக்கையால் சாமரம் ஏந்தி சதிதேவியோடு விளங்கும் இந்திரனுக்கு கவரி வீசியது. இடதுபுறத்துதிக்கையால் வெண்கொற்ற குடையை இந்திரன் தலைமையில் நிழல் வருமாறு ஏந்தி சென்றது. அவ்வெண்கொற்ற குடை நிழலில் இந்திரன் வேடம் தரித்த சிவபிரான் உதயச்சந்திரன் நிலவொளியில் மந்திரமலை அழகுற விளங்குவது போல் விளங்கினார். இவ்வாறு இந்திரன் வேடம் தரித்த சிவபிரான் உபமன்யுவிற்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டு அவரது தவச்சாலைக்கு சென்றார். இவ்வாறு வந்த சிவபிரானை கண்ட சிறந்த முனிவரான உபமன்யு எழுந்திருந்து வணங்கி கூறலானார். தேவர்கோனே, உலகநாதனே, தேவர்களுள் சிறந்தவரே, தாங்களாக இங்கு வந்ததால் எனது இந்த ஆசிரமம் தூய்மை பெற்றது. இந்திரவேடம் தரித்த சிவனார் கூறுகிறார், உயர்ந்த அறநெறியில் தனித்து விளங்கும் தௌமியரது தமையனாரே உபமன்யு முனிவரே, உங்கள் தவம் கண்டு மகிழ்ந்தேன். விரும்பிய வரத்தை கேளுங்கள், வேண்டியவாறே தருகிறேன். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு இந்திரன் திருவுருவில் வந்துள்ள சிவபிரான் கேட்கவே சிறந்த முனிவரான உபமன்யு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா, நான் சிவபிரானது திருவடிகளில் என்றும் நீங்காத பக்தியையே வேண்டுகிறேன் என்றார். இதை கேட்ட பொய்வேடமேற்ற இந்திரன், என்னை நீ இன்னும் அறியவில்லையா? நான் தேவர்களை காத்தருளும் மூலக தலைவனான இந்திரன். தேவர்கள் அனைவரும் என்னை என்றோ வணங்கி போற்றுகின்றனர். முனிவரே, எனது பக்தனாக இரு. குணமற்ற சிவனை விடுத்து என்னையே பூஜித்தால் அனைத்து நலன்களையும் பெறலாம். நீ வேண்டுவதையெல்லாம் அளிப்பேன். குணஹீனரான ருத்ரனால் உனக்கு எந்த காரியம்தான் பயன் தருவதாக ஆகும்? தேவர்கள் கூட்டத்தில் இருந்து தனித்து பிசாச பாவத்தை அன்றோ பெற்றுள்ளார், அதாவது பிசாச நிலையை அல்றோ பெற்றுள்ளார். இதை கேட்ட முனிவர் திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம், இந்த இந்திரன் நமது தவத்திற்கு இடையூறு விளைவிக்கவே வந்து உள்ளான் என்று நினைத்து கூறலானார். உபமன்யு முனிவர் கூறுகிறார், நீ இப்பொழுது சிவன் நிந்தை புரிந்தவனாக இருக்கலாம், ஆனால் சிவ பரம்பொருளான இறைவன் நிர்குணன், அதாவது குணமற்றவன் என்று நீ இப்பொழுது கூறியதனாலேயே அவரது முழு பெருமையையும் கூறிவிட்டாய். அவர் தேவர்களுக்கும் தேவர் என்பதை நீ அறிந்திலை போலும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்கிற மூர்த்திகளுக்கும் தலைவர். அவர்களை தோற்றுவித்தவர். பிரகிருதி என்கிற மாயையை கடந்தவர். பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சியில் திளைத்த வேதாந்திகள் இவரை சத், அசத், வியக்தம், அவ்யக்தம் என்றும் ஒன்றேயானவர், பலவாறும் காட்சி தருபவர் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆகவே நான் அவரிடமிருந்து வரம் பெற்றுக் கொள்வேனாக. இது காரணமா, வேறு காரணம் உண்டா என்றுள்ள வாதங்களுக்கெல்லாம் அகப்படாத தனித்து நிற்பவர் அவர். சாங்கிய யோகம் முதலியனவற்றின் உயர்ந்த பொருளாக விளங்குபவர். தத்துவம் உணர்ந்த ஞானிகளான சான்றோர்கள் இவரை என்றோ உயர்ந்த செல்வம் என்று கொண்டு உபாசனை புரிகிறார்கள். அவ்வாறான இறைவனான சிவபிரானிடமிருந்தே நான் வரத்தை பெற்றுக் கொள்வேனாக. முற்பிறவியில் நான் செய்த பாவத்தால் இன்று உன் மூலம் சிவனிந்தை கேட்க நேர்ந்தது. சிவனிந்தையை கேட்ட அத்தருணமே என் உயிர் பிரிந்திருக்க வேண்டும். அதனால் சிவலோகம் கிடைத்திருக்கு. தேவபதரே, நான் பாலுக்காக ஆசைப்பட்டேன், அது கிடக்கட்டும். சிவாஸ்திரம் கொண்டு உன்னை வதம் செய்து என் உயிரையும் போக்கிக் கொள்வேன். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு கூறிய உபமன்யு முனிவர் பால் பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை துறந்து தான் இறக்க வேண்டும் என துணிந்து இந்திரனை வதம் செய்ய முனைந்தார். திருநீற்றை கையில் எடுத்து அகோராஸ்திரத்தினால் அதனை அபிமந்திரித்து இந்திரன் மேல் விடுத்தார். ரங்கர்ஜனை செய்தார். பின் சிவபிரானது இரு திருவடி கமலங்களையும் தியானித்த வண்ணம் தன் உடலை எரியூட்டுவதற்கும் முனைந்தார். ஆக்னேயமான மந்திரங்களை கூறவும் முனைந்தார். அந்த சிறுவரான உபமன்யு இவ்வாறு முற்படவே பகன் என்கிற தேவனின் கண்களை பிடுங்கிய சிவபிரான் அவரது முயற்சியை தன் அழகிய திருக்கண் நோக்கால் தடுத்து நிறுத்தினார். அவர் பிரயோகித்த அகோராஸ்திரத்தை சிவனாரது கட்டளையால் நந்தியம் பெருமான் பாதியிலேயே தன் கைகளில் பிடித்துக் கொண்டார். சிவபிரானும் சந்திர சூடனாக தன் திருவேணியை ஏற்று உபமன்யுவிற்கு தரிசனம் அளித்தார். மேலும் அவ்விரைவர் 1000 திருப்பாட்கடல்கள், அமுதக்கடல்கள், தயிர் முதலிய பெருங்கடல்கள், நெய்க்கடல்கள், பல ரசக்கடல்கள், பக்ஷியம், போஜ்யம் முதலிய தின்பண்டங்கள் கடல் போல் மிகுந்திருந்த
நிலை முதலியவற்றை உபமன்யு தன் கண்களால் காண காண்பித்தார். அப்பங்கள் மலை போல் குவிந்திருப்பதையும் காண்பித்தார். சிவபிரான் பார்வதியோடு விடையின் மேல் ஏறியவராக திருக்காட்சியும் அளித்தார். சிவனாரை சுற்றி சிவகணங்களும் முத்தலைச்சூலம் முதலிய தெய்வீக படைக்கலங்களும் தங்கள் திருமேனி தாங்கி நின்றிருந்தன. தேவவாத்தியங்கள் முழங்கின. மாறி பொழிந்தனர் தேவர்கள். விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் முதலிய அனைத்து தேவர்களும் விண்வெளியில் வந்து குழுமி இருந்தனர். இக்காட்சியை கண்ட உபமன்யு முனிவர் ஆனந்த கடல் அலைகளால் அலைப்புண்டார். பக்தியோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தரையில் தெண்டனிட்டு வணங்கினார். சிவபிரான் புன்முறுவலுடன் உபமன்யுவை, குழந்தாய் இங்கே வா என்று அன்பொழுக கூறி அருகே அழைத்து உச்சி முகர்ந்து பல பல வரங்களை தந்தார். சிவபெருமான் கூறுகிறார், குழந்தாய், நீ உன் சுற்றம் சூழ என்றும் உயர்ந்த தின்பண்டங்களை பெற்று சுகமாக இரு. துன்பங்கள் உன்னை தீண்டார். உன் இதயம் என்றும் என் பக்தியே கொண்டு நிற்கும். குழந்தாய், இந்த இறைவியான பார்வதி தேவியே உன் தாய். நீ எனது திருக்குமாரன். உனக்காக திருப்பார் கடலையே தந்தேன். இது மட்டுமன்று, தேன், தயிர், அன்னம், நெய், கனிகள் ஆகியனவும் கடல் போல் உனக்களித்தேன். இதோ இந்த மலை போன்ற அப்பங்களும் உனக்குத்தான். நீ என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய். உனக்கு மரணமே இல்லை. கணங்களுக்கு தலைமை தாங்கும் பதவியையும் உனக்கு தந்தேன். மேலும் உனக்கு என்னென்ன விருப்பங்கள் உண்டோ அவை அனைத்தையும் வரமாக பெற்றுக்கொள். நான் மிகவும் மகிழ்ச்சி, யோசிக்கவே வேண்டாம். வாயுதேவர் கூறுகிறார். இவ்வாறு கூறியருடைய சிவபெருமான் உபமன்யுவை இரு கைகளாலும் தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்து, தேவி, இன்று முதல் இவனும் உன் குழந்தை என்று கூறி இறைவியிடம் தந்தார். தேவியும் மகனான முருகவேளை போல அன்போடு அவரது தலையில் தன் கையை அமர்த்தி அழிவற்ற மகனான பெருமையை அளித்தாள். திருப்பார்கடலும் தன் திருமேனி தாங்கி சுவையான பால் உருண்டையை அளித்தது. இறைவியும் அஷ்டாங்க யோகங்களால் பெறலாகும் எண்ணெயை, சித்திகள், பெருஞ்செல்வம், என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் தன்மை, அழிவற்ற பிரம்ம வித்தியான மெய்யறிவுச் செழுமை ஆகியனவற்றை அளித்தாள். உபமன்யுவின் தவச் செழுமையால் விளைந்த தேஜஸை கண்டு மகிழ்ந்த சிவபிரான் மேலும் பல பல வரங்களை நல்கினார். பாஸ்வத விரதம், பாஸ்வத ஞானம், தத்துவ சம்பந்தமான விரதம், யோகம் ஆகியவற்றையும் இத்தத்துவங்களை நெடுங்காலம் அனைவருக்கும் எடுத்தோதும் சொல்லாற்றலையும் அளித்தார். இறைவரும் இறைவியும் அளித்த தெய்வீகமான வரங்கள் என்றென்றும் விளங்கும் இளமை ஆகியவற்றை பெற்ற உபமன்யு மகிழ்ச்சி கடலில் கரைத்தார். உபமன்யு சிவனாரை திரும்ப திரும்ப வணங்கி இருகை கூப்பிய வண்ணம், தேவர்களுக்கெல்லாம் தேவரே, மகிழ்ச்சி கொள்ளுங்கள். தங்களது திருவடிகளில் என்றென்றும் குறையாத நிலைத்த சிவபக்தியையே வரமாக தாருங்கள். எனது சுற்றத்தார்களிடமும் அற்றாரிடமும் என்றென்றும் எனக்கு பக்தியும் ஈடுபாடும் இருக்க வேண்டும். மேலும் நான் என்றென்றும் உங்களது திருவடிகளுக்கு அருகில் பெருகும் காதலோடு அடியவனாக இருக்கும் பேற்றையும் அருள வேண்டும் என்று வரம் வேண்டி, மேலும் தேவதேவனே, மகாதேவனே, சரணம் பற்றியவரின் ஏழை பங்காளனே, கருணைக்கடலே, உமையொருபாகனே, மங்களங்கள் அருளுபவரே, என்றென்றும் தங்கள் இன்னருள் என் மேல் இருக்க வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் இதை சிந்திக்கலாம். உபமன்யு இவ்வாறு வேண்டவே அனைவருக்கும் வரம் அருளி திருவருள் புரியும் சிவபரம்பொருள் இவ்வாறு கூறலானார். சிவபிரான் கூறுகிறார், குழந்தாய் உபமன்யு, உன்னை கண்டு என் மனம் மகிழ்கிறது. ஆகவேதான் உனக்கு அனைத்தும் அளித்தேன். நீ என் அருவந்த அடியன் என் தெரியுமா? அதனால் தானே உன்னை பலவாறு சோதித்தேன். உனக்கு நரை திரை இல்லை. நீ அமரன், துன்பமற்றவன், பெரும் புகழ் பெற்றவன், ஒளிபடைத்தவன். நீ தெய்வீக மெய்யறிவு பெற்று வாழ்வாயாக. உனது சுற்றம், குலம், கோத்திரம் ஆகியன என்றென்றும் குறைவின்றி நிற்கட்டும். உன்னிடம் என்றென்றும் சிவபக்தி விளிர்ந்து விளங்கும். நான் உனது ஆசிரமத்தில் நித்தியவாசம் புரிவேனாக. நீ ஆனந்தமாக என் அருகிலேயே உலா வரலாம். கோட்டி சூரிய பிரகாசரான இறைவன் இவ்வாறு வரங்களை வாரி வழங்கிவிட்டு அங்கேயே மறைந்து அருளினார். சிவனாரிடம் வரம்பெற்ற உபமன்யுவின் இதயம், அவருடைய மனம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. பிறர்க்கரிய இன்பம் பெற்ற பாலகர் உபமன்யு தன் தாயாரை காண ஓடிச் சென்றார். இத்துடன் 7வதான வாயவிய சம்ஹிதையின் பூர்வ கண்டம், அதாவது முற்பகுதி முற்று பெறுகிறது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. சூத உவாச நம சமஸ்த சம்சார சக்கர பிரமண ஹேதவே கௌரி குஜ தடத்வந்த்வ குங்குமாங்கித வக்ஷசே. சூதர் கூறுகிறார், எந்த இறைவர் உலகியலான சம்சாரம் என்கிற சுழற்சி நிற்காமல் தொடர்ந்து சுழல காரணமாக இருப்பவரோ, சமஸ்த சம்சார சக்கர பிரமண ஹேதவே, இவருடைய திருமார்பு இறைவியான பார்வதி பிராட்டியின் கௌரியின் திருமுலை தடமார்பில் விளங்குவதால் குங்குமத்தால் அடையாளம் செய்யப்பட்டதாக விளங்குகிறதோ, அந்த இறைவரான உமையொருபாகனுக்கு வணக்கம். உபமன்யு சிவபெருமானிடம் வரங்கள் பெற்ற நிகழ்ச்சியினை விளங்க கூறிய வாயு பகவான் மத்தியான வேளையில், அதாவது நடுப்பகலில் செய்ய வேண்டிய மாத்தியான்மிக முதலிய கர்மானுஷ்டானங்களை செவ்வரே நிறைவேற்ற எண்ணம் கொண்டு தாம் கூறி வந்த கதையை இடையில் நிறுத்திக் கொண்டு எழுந்திருந்தார். அது சமயம் நைமிசாரண்யவாசிகளான மற்ற மகர்ஷிகள் அனைவரும் ஒன்று கூடி அடுத்ததாக நாம் எந்த விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்பதை நிச்சயித்துக் கொண்டு எழுந்திருந்து நடுப்பகலில் செய்ய வேண்டிய தங்களது அனுஷ்டானங்களை செவ்வனே முடித்தனர். பின் வாயுதேவர் திரும்பி வந்தது கண்டு அவர்களும் அங்கு வந்து அமர்ந்தனர். தமது அனுஷ்டானங்களை முடித்து வந்த
ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு பகவான், அதாவது ஆகாசாத் வாயு என்பது உபனிஷதம். ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு பகவான் முனிவர்கள் அனைவரும் வந்து அமர்ந்துள்ள பெரிய அவையில் தனக்கென்று போடப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து ஸ்ரீ பரமசிவனாரது விபூதிகளை, அதாவது பெருமைகளை மனதில் நினைந்த வண்ணம், எந்த இறைவன் அனைத்தும் அறிந்தவரோ குறைவற்றவரோ தேவர்க்கும் தேவரோ அந்த சிவபெருமானை நான் சரணமடைகிறேன், அவருடைய பெருமைகள் அன்றோ சராசரங்களாகிய இந்த உலகமாக பரவியுள்ளது என்று கூறி பேசத் தொடங்கினார். வாயுதேவரது அழகிய இனிய சொற்களை கேட்ட பாவங்கள் அறியாத முனிவர்கள் சிவபரம்பொருளின் பெருமைகளை முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று எண்ணி கேட்கலானார்கள். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, பால் வேண்டுவன தவம் இயற்றி அனைத்து செல்வங்களையும் வரமாக பெற்ற பெரும் தவசியான உபமன்யு முனிவரது சரித்திரத்தை கேட்டோம். நாங்கள் முன்பு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். என்ன தெரியுமா? முன்பொரு காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தௌமியரின் பெரிய தமையனானாகிய உபமன்யு முனிவரை சந்தித்து அவரது சொற்கேட்டு பாசுபத விரதத்தை செய்து பெரும் மெய்யறிவை பெற்றார் என்று கேட்டிருக்கிறோம். உயர்ந்த அந்த பாசுபத விரதத்தை பற்றிய மெய்யறிவை ஸ்ரீ கிருஷ்ணன் எவ்வாறு பெற்றார்? தயவு செய்து கூற வேண்டுகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் இச்சையினாலேயே திரு அவதாரம் செய்தவர். ஆனால் இந்த மனித பிறவியோ தூய்மையற்றதுதான். இருப்பினும் உலகில் தர்ம நெறிகளை கடைபிடிக்க வேண்டுவதற்கு இவ்வுடல் மிகவும் தேவையல்லவா? சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். ஆகவே அதை வேதநதி கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டார். தனக்கு மகப்பேறு கிடைக்க வேண்டி தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக உபமன்யு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு பல்லாயிரம் முனிவர்கள் உபமன்யு முனிவரை தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் அம்முனிவரை தரிசித்தார். அம்முனிவரது திருமேனியோ திருநீற்றால் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. நெற்றியிலே 3 பட்டையாக திருநீரு, கழுத்திலே ருத்ராட்ச மாலைகள், தலையிலே சடைமுடி. வேதமானது சாஸ்திரங்கள் சூழ விளங்குவது போலவே உபமன்யு முனிவரும் சீடர்களால் சூழப்பட்டிருந்தார். அவர் அமைதியாக சிவ தியானத்தில் லயித்திருந்தார். இவ்வாறு காட்சி தரும் உபமன்யு முனிவரை ஸ்ரீ கிருஷ்ணன் வணங்கினார். ஸ்ரீ கிருஷ்ணனின் திருமேனி புலகாங்கிதம் அடைந்தது. மும்முறை முனிவரை வலம் வந்தார். பின் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் தலை வணங்கி அவரை துதித்தார். முனிவரது திருக்கண்ணோக்குப்பட்டவுடன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானது உலகியல் மலம் நீங்கியது. பகவான் துயரானார். அப்பொழுது முனிவர் அக்னிர்தி பஸ்ம முதலிய அதர்வசிர உபநிடத மந்திரங்களை ஓதி அவரது திருமேனி முழுவதும் திருநீற்றை பூசினார். பின் 12 மாதங்கள் செய்ய வேண்டிய பாசுபத விரதத்தை செய்வித்தார். பின் சிவபரம்பொருளின் உயர்ந்த பாசுபத ஞானத்தை அவருக்கு உபதேசித்தார். அச்சமயம் முதல் பாசுபத விரதத்தை முறைப்படி கடைபிடித்து ஒழுகும் முனிவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சூழ்ந்திருக்கலானார்கள். பின் தெய்வீக சக்திகள் அனைத்தும் பெற்றிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் குருவின் அனுமதியை பெற்று தனக்கு பிள்ளை வரம் வேண்டி உமையொருபாகனான இறைவரை பூஜிக்க மனங்கொண்டு தவம் செய்யலானார். தவம் 1 வருடமாயிற்று. இதனால் பெருமகிழ்ச்சி கொண்ட உமையொருபாகனான இறைவன் தன் சிவகணங்கள் சூழ ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு திருக்காட்சி அளித்தார். வரமளிக்க வந்துற்ற சுந்தரரான சிவபெருமானைக் கண்டு நெடுஞ்சான் கிளையாக வீழ்ந்து வணங்கி இரு கைகள் கூப்பிய வண்ணம் துதிக்கலானார். அவரது திருவருளால் ஒரு மகனையும் பெற்றார். தமத்திற்கு மகிழ்ந்த இறைவர் அருளித்த திருக்குமாரன் அல்லவா? ஆகவே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் மனைவியான ஜாம்பவதிக்கு பிறந்த குழந்தைக்கு சாம்பன் என திருப்பெயர் சூட்டினார். அனைத்து சக்திகளையும் பெற்றவரான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபமன்யு முனிவரிடமிருந்து சிவஞான செல்வத்தையும் சிவபரம்பொருளிடமிருந்து குழந்தை செல்வத்தையும் பெற்றார். இதுவரை நீங்கள் கேட்ட சந்தேகத்தை விளக்கினேன். எவன் ஒருவன் இச்சம்பவத்தை தினமும் சொல்கிறானோ, கேட்கிறானோ அல்லது கேட்கும்படி செய்கிறானோ அவன் ஸ்ரீ விஷ்ணுவின் மெய்யறிவை பெறுகிறான். அவரோடு ஆனந்தமாக வாழ்கிறான். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, பாசுபத ஞானம் என்பது என்ன? பகவான் சிவபிரானை பசுபதி என்று அழைக்க காரணம் என்ன? ஸ்ரீ கிருஷ்ண பகவானோ எச்செயலையும் எளிதில் முடிக்கும் திறல் பெற்றவர். அவர் உபமன்யு முனிவரிடம் எவ்வாறு என்ன கேட்டார்? வாயுதேவரே, தாங்களும் இறைவரது எண்மூர்த்திகளில் ஒன்றானவர். ஆகவே தாங்கள்தான் எங்கள் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். இக்கேள்விக்கு உரித்தான விடையை கூற மூலகங்களில் தங்களை தவிர வேறொருவர் எவரும் திறமை பெற்றவர் இல்லை. இதை கேட்ட வாயுதேவர் சிவபிரானை மனதில் தியானித்து விடையளிக்கலானார். வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, முன்பொரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணராக திரு அவதாரம் செய்த ஸ்ரீமன் நாராயணன் தன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் உபமன்யு முனிவரை வணங்கி இக்கேள்வியை கேட்டார். ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், பகவானே, முன்பொரு சமயம் சிவபிரான் தன் மனைவியான பார்வதி பிராட்டிக்கு பாசுபத ஞானத்தையும் தனது விபூதிகளை பற்றியும் உபதேசித்தாராமே, அதை அவ்வாறே கேட்க விரும்புகிறேன். சிவபிரான் பசுபதி என்று எப்படி ஆனார்? பசு என்பது எது? அப்பசுக்கள் எந்த பாசங்களால், அதாவது தலைகளால் கட்டுண்டு தவிக்கின்றன? பின் அத்தலைகளில் இருந்து எவ்வாறு விடுதலை அடைகின்றன? இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கேட்கவே உபமன்யு முனிவர் இறைவரையும் இறைவியையும் மனதில் தியானித்து வண்ணம் ஸ்ரீ கிருஷ்ணரது கேள்விகளுக்கு விடை கூறலானார். உபமன்யு கூறுகிறார், தேவகி குமாரனே, பிரம்மதேவர் முதல் தாவரங்கள் வரையிலான உலகியருக்கு கட்டுப்பட்ட
அனைத்து சராசர ஜீவராசிகளுக்கும் பசுக்கள் எனப்படும். அனைத்து சராசர ஜீவராசிகளும் பசுக்கள் எனப்படும். இவை அனைத்தும் சிவபிரானது இறையாண்மைக்கு கீழ்ப்படிந்தவை ஆதலால் சிவபிரானை பசுபதி என்கின்றனர். பசுபதியான சிவபிரான் பசுக்களான ஜீவராசிகளை மும்மலங்கள் மாயை முதலிய தலைகளான பாசங்களால் கட்டுவிக்கிறார். பக்தியோடு அவரை ஆராதிக்க அவர் தானே அந்த ஜீவராசிகளை தலைகளில் இருந்து விடுவிக்கிறார். 24 தத்துவங்களும் மாயையின் குணமும் செயலுமே ஆகும். இவற்றைத்தான் விஷயம் என்கிறோம், அதாவது உலகியல் நுகர்பொருட்கள் என்கிறோம். இவைதான் ஜீவர்களை திளைக்கும் பாசங்களான தலைகள். சிவபிரான் தான் பிரம்மதேவர் முதல் புழு பூச்சி வரையிலான அனைத்து பசுவர்க்கங்களையும் இத்தலைகளால் பிணைத்து அதன் மூலம் உலகியல் காரியங்களை செய்கிறார். இவ்விரைவரது ஆக்ஞையினாலேயே, அதாவது கட்டளையினாலேயே பிரகிருதியான மாயை ஜீவர்களுக்கான புத்தியை தோற்றுவிக்கிறார். புத்தி அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த அகங்காரம் அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தேவதேவரான சிவனது கட்டளையால் 5 அறிவு புலன்களையும் 5 செயற்புலன்களையும் மனதையும் 5 தன்மாத்திரைகளையும் உண்டு பண்ணுகிறது. அதாவது ஞானேந்திரிய, கர்மேந்திரிய, அந்தக்கரண அதன் தன்மாத்திரைகளை உண்டு பண்ணுகிறது. அந்த தன்மாத்திரைகள் இறைவரது கட்டளையின் தூண்டுதலால் 50 பூதங்களை தோற்றுவிக்கின்றன. இந்த 50 பூதங்களை பிரம்மதேவர் முதல் பூண்டு வரையிலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் உடலை தோற்றுவித்து செயல் செய்ய வேண்டிய நிச்சய புத்தியை தந்து யான் எனது என்கிற அபிமானமான அகங்காரத்தை தருகிறது. சித்தம் அதாவது மனம் சிந்திக்க செய்கிறது. மனம் சங்கல்ப விகல்பமான இதை செய் இதை செய்யாதே என்கிற எண்ணத்தை தருகிறது. காது முதலிய அறிவிப்புலன்கள் சப்தம் முதலிய விஷயங்களை அறிகின்றன. இறையருளால் அவ்விந்திரியங்கள் ஒவ்வொன்றும் தனக்குறித்தான விஷயத்தை மட்டும்தான் வாங்கிக் கொள்ளுகின்றன. கண் பார்க்கும், கேட்காது. மூக்கு முகரும் பார்க்காது. இதை போல வாக்கு முதலியன சொற்புலன்கள், அதாவது கர்மேந்திரியங்கள், அவையும் தனக்கான கர்மத்தை மட்டும்தான் செய்யும். சப்தம் முதலியன கிரகிப்பதையே வாக் முதலியன செயலாக்குகின்றன. இவை இறைக்கட்டளையை மீறி செயல்பட முடியாது. சிவனாரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தல்லவோ ஆகாயம் எங்கும் பறந்து விரிந்து ஜீவராசிகளுக்கு தங்குவதற்கு இடம் தருகிறது. வாயுவான காற்று பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கிற 5 பெயர்களை கொண்டதாகி பிரபஞ்சத்தின் உள்ளும் புறமும் விரிந்து அனைத்து உலகங்களையும் இயக்குகின்றது. அக்னி தேவர்களுக்கான அக்னி, தேவர்களுக்கான அவி உணவையும், அதாவது ஹவ்யம், கவ்யம் எனப்படும் உணவை பெறும் பித்ருதேவதைகளுக்கு கவ்ய உணவையும் அவரவர்களிடம் கொண்டு சேர்க்கிறார். இந்த அக்னிதான் மனிதர்களுக்கான உணவை சமைத்தலான செயலை புரிகிறார். நீர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிரை அளிக்கிறது. அதன் மூலம் அகில உலகத்தையும் காத்தருள்கிறது. தேவர்களும் சிவபிரானது கட்டளையை மீற முடியாது. அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தே இந்திரனும் தேவர்களை காப்பது, அசுரர்களை அழிப்பது, மூலகங்களையும் ரட்சிப்பது ஆகியனவற்றை செய்கிறான். வருணன் நீரின் இயற்கை நிலையை காத்தல், மக்களை நீர் தந்து அருளல், தண்டிக்கப்பட வேண்டிய ஜீவன்களை தன் வருணபாசத்தால் பிணித்தல் ஆகியன செய்கிறான். செல்வத்திற்கு அதிபதியான யக்ஷராஜரான குபேரன் ஜீவராசிகள் செய்துள்ள நற்செயல்களுக்கு ஏற்ப செல்வச் செழிப்பையும் சான்றோர்களுக்கு செல்வம் மற்றும் மெய்யறிவையும் தருகிறார். ருத்ரனான ஈஸ்வரன் தீயோர்களை அடக்குகிறார். ஆதிசேஷன் தன் தலையால் இவ்வுலகை தாங்குகிறார். இந்த ஆதிசேஷனைத்தான் ஸ்ரீமன் நாராயணனது தாமசமூர்த்தியான ருத்ரன் என்கின்றனர். உலகில் பிரளயத்தை தோற்றுவிப்பவர் இவர்தான். பிரம்மதேவர் உலகங்களை படைக்கிறார் மற்றும் தனது வேறு மூர்த்திகள் வாயிலாக காத்தலையும் அழித்தலையும் செய்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தனது 3 விதமான மூர்த்திகள் மூலம் உலகத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை நடத்துகிறார். காலமே அனைத்தையும் படைக்கிறது, காத்தொருள்கிறது, அழிக்கிறது. இவை அனைத்தும் மகா காலனான சிவனாரது கட்டளையை ஏற்றுத்தான் செய்கின்றன. சூரிய பகவானும் சிவனாரது கட்டளையை ஏற்றுத்தான் தனது அம்சங்கள் மூலம் உலகை காக்கிறார். தனது கிரணங்கள் வாயிலாக மழைக்கு கட்டளையிடுகிறார். தானே விண்வெளியில் மேகங்களை தோற்றுவித்து மழை பெய்விக்கிறார். இளம் பிறை அணிந்த சிவபிரானது கட்டளைக்கு ஆட்பட்டு சந்திரன் மூலிகைகளையும் பயிர்களையும் போஷிக்கிறார். நிலமுடியால் மக்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறார். தேவர்களுக்கு தனது அமுதக்கலைகளை அருந்த அளிக்கிறார். ஆதித்யன், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள், 7 மருத்துக்கள், விண்வெளியில் உலாவரும் ரிஷிகள், சித்தர்கள், நாகர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழுபூச்சிகள், தாவரங்கள், நதிகள், கடல்கள், மலைகள், வனங்கள், ஏரிகள், குளங்கள், 6 அங்கங்களோடு கூடிய வேதங்கள், சாஸ்திரங்கள், மந்திரங்கள், வைதீகமான துதிகள், வேள்விகள் முதலியனவும் காலாக்னி முதல் சிவன் வரையிலான 14 புவனங்கள், அதன் மன்னர்கள், எண்ணில் அடங்கா பிரம்மாண்டங்கள், அதை சுற்றியுள்ள ஆவரணங்கள், அதாவது மறைப்புகள், முக்காலங்கள், திசைகள், காலத்தின் பலவிதமான அம்சங்களான கலை முதலியனவும், மேலும் இப்பிரபஞ்சத்தில் காணப்படுவதும் கேட்கப்படுவதுமான அனைத்து வஸ்துக்கள் ஆகியனவும்
சிவனாரது அருட்கட்டளையினாலேயே இயங்குகின்றன. இவ்வளவு ஏன், சிவனாரது அருட்கட்டளையினால் தான் இங்கு நிலம், மலைகள், மேகங்கள், கடல்கள், நட்சத்திர கூட்டங்கள், இந்திரன் முதலிய தேவர்கள், அசையும் அசையாதனமான ஜடப்பொருள்கள், உயிருள்ளவை ஆகிய அனைத்து ஜீவராசிகளும் நிற்கின்றன. கிருஷ்ணா, முன்பொரு சமயம் வேதத்தின் முகம் எனப்படும் பிரணவத்தின் மூலம் நான் கேட்டதை, அதாவது சிவனாரது கட்டளை பற்றியதை, வியத்தற்கு உரியதை இதோ நான் கூறுகிறேன் கேள். முன்பொரு காலத்தில் இந்திரன் முதலிய தேவர்கள் நானே அசுரர்களை வென்றேன் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியே மார்தட்டிக் கொண்டனர். அப்பொழுது சிவபிரான் தன் சொரூபத்தை மறைத்துக் கொண்டு உருவமும் அருவமும் இல்லாத ஓர் அருவுருவமாக, அதாவது யக்ஷனாக அவர்கள் முன் தோன்றினார். அந்த யக்ஷ உருவம் தேவர்கள் முன்னிலையில் ஒரு துரும்பை போட்டு இதை எவர் ரூபமற்றதாக அழிந்ததாக செய்கிறாரோ அவரே தைத்தியர்களை வென்றவர் என்றது. இதை கேட்டு வெகுண்ட இந்திரன் அத்துரும்பை எடுக்க முனைந்தான். ஆனால் மனதினால் கூட அதை அசைக்க முடியவில்லை. வஜ்ரப்படையை ஏவினான். அது முனைமழுங்கி வீழ்ந்தது. இது கண்டு மற்ற லோக பாலகர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் படைக்கலன்களை ஏவினார். அப்பொழுது ஊழித்து எழுந்தது, புயல் அடித்தது. ஊழிக்காலம் போல் கடல்கள் பொங்கின. அப்படைக்கலங்கள் அனைத்தும் தம் வலி இழந்தன. அப்பொழுது இந்திரன் அந்த யக்ஷனை பார்த்து தாங்கள் யார் என்று கேட்க உடனே அது மறைந்தது. அவ்வமயம் விண்வெளியில் சர்வாபரண பூடிதையாக இவமான் செல்வமான உமையம்மை தோன்றினாள். வியந்த தேவர்கள் அவளை வணங்கி, தாயே, இந்த யக்ஷன் யார் என்று கேட்டார்கள். தேவியும் சற்றே புன்முறுவல் பூத்த வண்ணம், உங்கள் கண்களுக்கு புலப்படாதவர் அவர். அவரால் தான் அனைத்து ஜீவராசிகளையும் கொண்ட இந்த சம்சார சக்கரம், அதாவது உலகியல் சக்கரம் சுழன்று வருகிறது. அவர்தான் முதலில் உலகை படைத்தவர். அழித்து அருள்பவரும் அவரேதான். அவரை நியமிப்பவர், அதாவது அவருக்கு கட்டளையிடுபவர் எவருமே இல்லை. அவர்தான் அனைத்துக்கும் கட்டளையிடுகிறார். இதை கேட்ட தேவர்கள் ஆணவம் அழிந்து வியந்து தத்தமது உலகங்களுக்கு சென்றனர். உபமன்யு கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, சிவனாரது திருமேனிகளால் இப்பிரபஞ்சம் எவ்வாறு எங்கும் பரவியுள்ளது என்பதை கூறுகிறேன் கேள். சிவபிரானது 5 திருமேனிகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேசன், சதாசிவன் ஆகியவர்களாலேயே இவ்வுலகம் பரவியுள்ளது. இவை தவிர இன்னும் 5 திருமேனிகள் உண்டு. அவற்றை 5 பிரம்மங்கள், அதாவது மந்திர ரூபமானவை என்பர். அவையும் எங்கும் பறந்துள்ளனவே. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற இவ்வைந்தும் சிவபிரானது 5 பிரம்ம மூர்த்திகளாகும். சிவபிரானது மூர்த்திகளின் முதன்மையானதும் உயர்ந்ததுமான ஈசானம் என்னும் மூர்த்தம் பிரகிருதியான உலகியலத்திற்கும் க்ஷத்ரஜனை வியாபித்திருக்கிறது. தத்புருஷ மூர்த்தம் குணங்களுக்கு நிலைகளனான போக்கியமான, அதாவது துய்ப்பதற்கு உகந்ததான அவ்யக்தம் என்கிற பிரகிருதி என்பதில் நிலை கொண்டுள்ளது. பினாகம் என்னும் வில்லை ஏந்திய சிவபிரானின் வணங்கத்தக்க அகோரம் என்கிற மூர்த்தம் தர்மம் முதலிய 8 அங்கங்களோடு, அதாவது பகுதிகளோடு கூடிய புத்தி தத்துவத்தை தனக்கு அதிஷ்டானமாக கொண்டுள்ளது. வாமதேவம் என்கிற மூர்த்தி ஆகமங்களை அறிந்த வித்வான்களால் அகங்காரம் என்பதன் நிலைகளம் என்கின்றனர். சத்யோஜாதம் என்கிற மூர்த்தி மனதின் அதிஷ்டானம், அதாவது மனதின் நிலைக்கள். ஈசானம் என்பது செவிப்புலன், வாக்கு, ஒலி மற்றும் எங்கும் பறந்துள்ள ஆகாய தத்துவத்தின் தலைவர் என்பது சான்றோர்கள் கூற்று. தத்புருஷம் என்கிற மூர்த்தம் தோல், கைகள், தொடு உணர்ச்சி முதலியன கொண்ட வாயு தத்துவத்தின் அதிகாரி என்பது புராணங்களின் கருத்துக்களை நன்கறிந்த புலவர்களின் கருத்து. அகோரம் என்கிற மூர்த்தி கண்கள், கால்கள், உருவம் மற்றும் அக்னி தத்துவத்தின் அதிஷ்டானம் என்கின்றனர் அறிஞர்கள். சிவனடியார்களோ வாமதேவம் என்கின்ற மூர்த்தம் நாக்கு, குதம், ரசம், அதாவது ருச்சி மற்றும் ஜலதத்துவத்தின் தனி அதிகாரி என்கின்றனர். சத்யோஜாதம் என்கிற மூர்த்தம் குதம், அதாவது உபஸ்தம், வாசனை, பூமி தத்துவத்தின் தலைவன். சிவபரம்பொருளின் இவ்வைந்து மூர்த்தங்களும் நன்மைக்கே காரணமானவை. நலம் வேண்டுவோர் இவற்றைத்தான் ஆதரவோடு ஈடுபாட்டோடு வணங்கி தொழ வேண்டும். இவ்வுலகமே சிவபிரானின் மூர்த்தங்களாலே தான் ஆக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு நூலில் மணிகள் கொடுக்கப்பட்டுள்ளவோ அவ்வாறேதான் சர்வர், பவர், ருத்ரர், உக்ரர், பீமர், பசுபதி, ஈசானர், மகாதேவர் இவ்வெட்டும் சிவத்தின் எண்வகை மூர்த்திகள். இந்த எண்வகை மூர்த்தங்களிலும் முறையே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், க்ஷத்ரஜன், சூரியன், சந்திரன் ஆகிய 8 நிலை கொண்டுள்ளன. இதில் பூமிமயமான மூர்த்தி சராச்சரங்கள் அடங்கிய உலகை தாங்குகிறது. இவற்றின் அதிஷ்டான தேவதை சர்வர் எனப்படுகிறார். இது சாஸ்திரங்களின் முடிவு. அவரது நீர்மயமான மூர்த்தி உலகிற்கு உயிரளிக்கும் தண்ணீராக உள்ளது. நீர் பகவானின் பவர் என்பவரது மூர்த்தி. ஆகவேதான் இதை பாவி என்பர். சிவனாரது ஒளி வடிவமான மூர்த்தியான ருத்ரமூர்த்தி உலகின் உள்ளும் புறமும் வியாபித்துள்ளது. இந்த கோரமான மூர்த்தி என்பதால் இதை ரௌத்ரி என்கின்றனர். சிவனார் வாயுவாக, காற்றாக இருந்து உலகை இயக்குகிறார். மேலும் பிராணவாயுவாக இருந்து தாங்கி போஷிக்கிறார். இக்காற்று மூர்த்தமே உக்ர ஆவார். ஆகவே இதை ஔக்ரி, அதாவது உக்ரத்தின் தன்மையான வெம்மை என்கிறார்கள். பீமர் என்கிற மூர்த்தம் ஆகாயமானது. அனைத்திற்கும் பறந்து வேந்த விண்வெளியாக இருந்து இடமளிக்கிறது. மற்ற பெரும் பூதங்களை தனித்தனியாக பிரிக்கிறது. இதை பைமி மூர்த்தி என்பர்.
அனைத்து ஜீவராசிகளின் கண்களிலும் ஒரே மாதிரியாக விற்றிருந்து அனைத்து ஆன்மாக்களிலும் ஆன்ம தத்துவமாக விளங்குவதே பசுபதி என்கிற மூர்த்தம். இது பசுக்கள் போன்ற நமது பாசமான தலைகளை தகர்த்தி எறிவு. சிவபிரானது ஈசான மூர்த்தியே சூரியன் என்கிற திருப்பெயரை தாங்கி உலகம் அனைத்திற்கும் ஒளியை தந்து விண்வெளியில் உலா வருபவர் ஆவார். மகாதேவர் என்கிற மூர்த்தமே சந்திரன் ஆகும். இவரது கிரணங்களான நிலவில் அமுதம் நிரம்பியுள்ளது. இவ்வமுதத்தால் உலகையே நினைக்கிறார். இம்மூர்த்தியை மகாதேவர் என்பர். இம்மூர்த்தியை சந்திரனது மூர்த்தியை மகாதேவர் என்பர். சிவபிரானது இந்த 8வது மூர்த்தி சிவனானது உண்மை திருமேனியாகும். மற்ற அனைத்து மூர்த்தங்களிலும் இது வியாபித்துள்ளது. ஆகவே இந்த பிரபஞ்சமே சிவமூர்த்தியாகும். மரத்தின் அடிவேரில் நீர்விட்டால் அதுவே கிளைகளையும் தலைகளையும் வருஷிக்கச் செய்கிறதல்லவா? அதுபோலவே சிவபூஜையே அவரது திருமேனியாகிய உலகை போஷித்து காத்து அருள்கிறது. ஆகவே எல்லோருக்கும் அபேதானம் செய்தல், அதாவது பயமின்றி வாழ வழிவகுத்தல், அருளோடு கருணையோடு பழகுதல், அதாவது இன்சொல் கூறுதல், நம்மால் முடிந்த உதவி புரிதல், இம்மூன்றுமே சிவாராதனை ஆகும். பயமின்றி வாழ வழிவகுத்தல், அருளோடு கருணையோடு பழகுதல், அதாவது இன்சொல் கூறுதல், நம்மால் முடிந்த உதவி செய்தல், இம்மூன்றுமே சிவ ஆராதனையாகும். இவ்வுலகில் குழந்தை, பேரக்குழந்தை முதலியவர்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்தால் அக்குழந்தைகளின் தாய் தந்தையரும் தாத்தா பாட்டியும் மகிழ்கின்றனர் அல்லவா? அதே போலத்தான் மக்கள் சேவை மகேசனது சேவையாகிறது. உலகில் உள்ள எவருக்காவது ஒருவருக்கு, எந்த ஜீவராசிகளுக்காவது தண்டனை தருவதானால் அதன் வாயிலாக சிவபிரானது எண்மூர்த்திகளுக்கும் தண்டனை தருவதாகத்தான் அர்த்தம். அது சிவாபசாரம் செய்ததாகத்தான் ஆகும். ஆகவே இப்பிரபஞ்சத்தை தன் எண்வகை மூர்த்தங்களினாலேயே காத்து அருள்பவரான சிவபிரான் நீ நித்தமும் வணங்கி போற்றுவாயாக. பிரபஞ்சத்தை தன் எண்வகை மூர்த்தங்களினாலே காத்து அருள்பவரான சிவபிரானை நீ நித்தமும் வணங்கி போற்றுவாயாக. ஏனெனில் அவர்தான் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும்.